பொல்லாத கள்ளன். அவன் வீட்டுக்கா போய் ஐயா அப்படி நைஸாக கேட்டு பார்ப்பேன் சரியோ. அவன் மென்டாலிட்டி என்ன சொல்லுண்டு வாப்பா ஐயா அப்படி சரியோ. உங்களையும் பார்த்தா பாவமாக தான் கிடக்கும். உங்களோட வாயிலாலாம் நீங்கள் கருறீங்க. ஐயா நான் என்னிலே எந்த விதமான பிள்ளையும் இல்லை ஐயா. என்ன குறியாயிருந்தாரு வாயை சும்மா வச்சோண்டு இருந்தால் ஒன்றுமே வேற. என்னம்மா கூப்பிட்டீங்களே ஃபோனில் காய்ச்சான். கடவுளே நீங்கள் ஏனப்பா உங்களை கொண்டு வேற இப்படி எல்லாம் நான் இவ்வளோ கேவலப்படுறேன் இருந்து வேறும்போ நானும் கதை கச்சங்கட கதையாது அது எனக்கு கவலையை உண்டு. ஆத்தே ஆத்தே ஐயோ உதவாதையா பற்ற கள்ளம். என் அம்மானே என் அம்மானை நான் சொல்லட்டும். உன்னைய மாட்டி கொடுத்து இங்கே வந்து வெட்ட வைக்காட்டி நானும் மாடு இல்லையா. எங்கிறப்பா அம்மா ஆளு சொன்னாங்க நான் பின்ன வருவேன். உங்களோட காது கலண்டு விட போடாது. உங்களோட காதை உங்களோட சிரிப்பை பார்த்தா இப்போ எப்போ மாட்டீங்கள. ஆனால் நல்ல முடியா கிடக்கு மண்டேல ஆள் வேறு உள்ளு போனேன். மனுஷர் வீடு வழியை நின்றா தானே நாங்கள் காய்ச்சிக்கலாம். விசாரிக்கைக்குள்ள ஏன் அதுகள்கிட்ட போனீங்கள், அதுகள் வசதியாக இருக்குதுகள், இப்படி சும்மா வில்லங்கத்து கொட்டிலுக்கு இருக்குதுன்னு காய்க்கிறாங்களே. மனுஷி முந்தி பொருள் அதை வாயாண்டு காய்க்கிறாங்களும் உண்மையே. அப்போ எங்கே லோன் எடுத்த பிம்புத்தோ இல்லை வலிச்சியோ வரைக்கே சொன்னீங்க காசு மாறி வாங்கினாங்க. 50,000 ரூபா மாறினேன். மாறித்தான் வாங்கினேன். இல்லை இந்த இது வேண்டியே இப்போ ஒரு மாதம் தெரியுது பார்க்க. இப்போ என்னண்டா யார்கிட்ட வாங்கினீங்க காசு? நாங்கள் அங்காம் வாங்கினாங்களே சுயத்திலேயே. நான் சில நேரம் பிள்ளைகளுக்கு தேவை என்று சொன்னேன். 5,000 10,000 என்று நாங்கள் கொஞ்சம் வசதியான யாராக்கள் அவைகிட்ட மாறி வந்தீங்களா? நீங்கள் தார நேரம் தாங்க கொடுத்துட்டு வரோம் போய் அவாட்ட பிரச்சனை வா அங்கடா டாக்கண்டு வாங்க. எங்கே தூரம் போகணுமேக்கா? தூரம் போகணுமே. எங்கே நெல்லேரி போகணுமா? நெல்லேரி போகணுமே. நான் சைக்கிளில் வந்தேன். அப்போ போக கஷ்டம் இல்லை. உங்களோட கதை நெல்லேரி தான். வா போவோம்பா. இது வெத்தில் நீங்கள் என்ன போயில போடுறீங்க? பானி போயில வேட்ட போயில எவ்வளவு உளவியல் தகமையல் வேணும் என வேலையெல்லாம் கையாளுற யோசிச்சுப்பா. ஒரு நிமிஷத்தில் என்னைய குழம்பு வச்சுட்டா அவளுக்கிட்டு வர தெரியுமா? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களுடைய வீட்டு தான். ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வளமையாக சொல்கிற மாதிரி தான். நேற்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்று அண்ட் வந்துட்டு அதுக்கு முதல் நாள் வந்து பாவக்காட். ஸோ அதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நைட் வந்து வீடியோ போட ஒரு கொஞ்சம் லேட் ஆகிடுது. லைக் வந்து ஒரு மணியை கிட்ட நெருங்கும்போது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ண தொடங்கிட்டாங்க. என்ன நடந்தது, இன்றைக்கு வீடியோ வருமா இல்லையா, எதுவும் பிரச்சனையா, நீங்கள் ஓகே அப்படின்ட்டுலாம் வந்து மேலே வந்து அதை நினைக்கும் போது வந்து சந்தோஷமாக இருக்குது. அதுவும் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களும் வந்து அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி வீடியோ வருமானா அப்படின்லாம் வந்து கேட்கும்போது உண்மையிலே வந்து நாங்கள் லேட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும்போது கவலையாக இருந்துச்சு. ஆனால் ஒன்றுமே செய்யலாத சுச்சுவேஷன். அப்படி என்னென்னு சொன்னால் பவர் கட் ஆகிட்டுது. அதால் வந்துட்டு வைஃபை இல்லை. இப்போ நார்மல் டேட்டாவில் வந்துட்டு அப்லோட் பண்ண வந்துட்டு டைம் எடுத்துடுது. எனிவே இனி வந்து அப்படியான தடங்கல்கள் வந்துட்டு இடம்பெறாமல் பார்த்துக்கொள்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட அந்த 85 வயது ஐயா அண்ட் வந்து அந்த அம்மாவை பார்த்துருப்பீங்க வந்து எவ்வளோ ஒற்றுமையாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி.
அப்போ அவங்க வந்துட்டு கேட்ட உதவி வந்து அந்த வீட்டை வந்து ஒரு கொஞ்சம் திருத்தி தாங்க தம்பி இனி வரும் காலம் எல்லாம் மழை அப்படின்னு சொல்லி. அப்போ உண்மையிலே வந்து அவங்களோட அந்த ஒரு நல்ல மனசுக்கு வந்துட்டு கிடைச்ச கிஃப்ட்னு தான் சொல்லணும். அவங்க கேட்டது வந்து ஒரு விஷயம், அதாவது வந்து அந்த வீட்டை திருத்தி தரும்படியாக மட்டும்தான் கேட்டவங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குழாய் கிணறு வந்துட்டு நான் அடித்து தரேன்னு சொல்லி ஒரு அக்கா வந்து இருக்கா. சேம் டைம் வந்துட்டு டொய்லெட் வந்து கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு அக்கா வந்து இருக்கா. அதே நேரம் வந்துட்டு வீட்டை வந்து நான் திருத்தி தரேன் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு அண்ணா வந்து இருக்கார். ஸோ இப்படியான நற்செய்திகள் எல்லாத்தையும் வந்து இன்றைய தினம் கொண்டு போய்ட்டு அந்த ஐயாவுக்கு வந்துட்டு நாங்கள் சேர்த்துட்டு அந்த ஐயான்ற வீட்டு வேலைக்கான ஆரம்பகட்ட பணிகளையும் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி கதைச்சிட்டு வரப்போகிறோம். ஸோ அதைத்தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. தெரியும் மாரிமலை காலங்களில் வந்து கொஞ்சம் மேசன் வேலைக்கு ஆக்களை பிடிக்கிறன்ற வந்து கொஞ்சம் கஷ்டம். என்னென்னா நார்மலாக மேசன் வேலைகளும் மாரிமலை காலங்களில் வந்து இது செய்கிறதுமே கஷ்டம். உள் வேலையாக இருந்தால் செய்யலாம், வெளி வேலையாக இருந்தால் செய்யலாம். உதாரணமாக வந்து இப்போ நாங்கள் டொய்லெட் ஒன்று கட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால் டொய்லெட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஃபிட் வெட்டே இல்லை. ஏன்னு சொன்னால் வந்துட்டு ஃபிட்டை வெட்டிட்டு போக மழை பெஞ்சு அப்புறம் எல்லாம் போச்சு. ஸோ அந்த மாதிரிக்கு வந்துட்டு சில விஷயங்கள் நாங்கள் யோசித்து கொஞ்சம் தாமதித்து தான் செய்யணும். ஸோ இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த ஐயாவுக்கு வந்துட்டு சர்ப்ரைஸாக கொண்டு போய்ட்டு இன்றைக்கி இந்த எல்லா நற்செய்திகளையும் நாங்கள் சொல்ல போகிறோம். சொல்லி வந்துட்டு ஆரம்பகட்ட பணிகளை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் வந்து நாங்கள் படுக்கும்போது 3 மணி இருக்கும். காலையில் 9:30 இருக்கும் வந்து எழும்பும்போது உண்மையிலே வந்து எழும்ப முடியலை, அவ்வளோ தூரம் வந்துட்டு டயர்டு வந்து. அப்போ நாங்கள் எழும்பி வெளியில் வரோம். என்ன சொல்கிறோம், அந்த எங்களோட ஹோல் ஃபுல்லாகவே வந்து ஆக்கள்னு சொல்லலாம். அப்போ என்ன சொல்கிறோம், அந்த ஒரு என்ன சொல்கிற ஆக்கள் இல்லாத வீட்டை வந்துட்டு ஆக்கிரமித்த மாதிரி ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து அந்த ஹோலுக்குள்ளே எங்கள்கிட்ட கதிரையில் வந்துட்டு படுத்திருந்து எங்கேடா போனியல் என்னையை மறந்துட்டியலோ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தால் அவள் இருந்து காய்ச்சுட்டுருக்குறேன். ஸோ இந்த பக்கத்தில் வந்துட்டு ஒரு 2 அக்கா மாதிரி வந்துட்டு பெட்டிக்கோலோலேருந்து வந்திருக்காங்களாம். அப்போ அம்மா வந்து சொன்னால் தான் அப்படி சொன்னான், அதாவது பெட்டிக்கோலோலேருந்து வந்தால் இங்கே வச்சு தம்பி வீடியோ செய்ய மாட்டேன், நீங்கள் போயிட்டு தான் ஆகணும், அவர் வந்து அங்கே பார்ப்பார் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அவங்க வந்துட்டு அதை கேட்காம நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்துட்டு சரி அவங்களையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே இங்கால வரேன். லண்டனால் வந்து ஒரு அண்ணாவும் அக்காவும் இந்த சிவர் ஓரத்தோடு வந்து நிற்கிறாங்களேன்னு சொன்னால் இருக்கக்கூட இடம் இல்லை. சரி தானே, ஏன்னு சொன்னால் 4-5 கதிர் தான் இருக்குது. அப்போ நான் சொன்னேன், அண்ணா ஒரு கொஞ்சம் டைம் எங்களுக்கு தருவீங்களா, நான் டக்குன்னு இவங்களோட பிரச்சனை இருக்கா செட்டில் பண்ணி போட்டு உங்களோட ஆறுதலாக கதைக்கிறேன்னு சொல்ல. அப்போ அண்ணா சொன்னார் வந்து ஓகே, அப்போ நான் அப்படின்னா பக்கத்தில் ரிலேஷன்ஸ் இருக்கிறாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதை புரிஞ்சு கொண்டு வந்துட்டு போயிட்டாங்க. அப்போ அதுக்கு பிறகு நான் வந்து ஒவ்வொரு அந்த வந்து 2 அம்மாக்களையும் வந்துட்டு அனுப்பிட்டு பெட்டிக்குலோலேருந்து வந்த அக்காக்கிட்ட பிரச்சனை வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம்னு சொல்லிவிட்டு நான் நார்மலாக தான் கதைச்சிட்டு இருந்தேன். சரி தானே, இருந்தாலும் பரவாயில்லை, இவ்வளோ தூரம் மினக்கிட்டு வந்துட்டாங்க, அந்த பிள்ளைன்ற வாயை பார்க்க வந்துட்டு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு வந்து நான் சரி ஒரு வீடியோ செய்வோம், இவன் எந்த காசில் இருந்தாலும் ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவில் கதைச்சிட்டு போனால் என்னத்தை சொல்கிறது வந்து அவ்வளவு தூரம் வந்து எல்லாமே ஒரு ஃபேக்காக இருந்துச்சு. இது வந்து அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கே தெரியும் வந்து எவ்வளோ தூரம் அவங்க பொய் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி. ஸோ நான் அந்த வீடியோ வந்து பாருங்கள், நான் நாளைக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் வந்து எவ்வளோ தூரம் ஒரு பொய்யாக வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவை நாளைக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து விலங்கும் நாங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் வந்து 1 மணி இருக்கும் நாம் வந்து காலையில் சாப்பிடும்போது. சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தான் எங்களோட வேலை, அதாவது வீட்டு வேலைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நேரம் வந்து பார்த்திங்க சொன்னால் 4:30 நாங்கள் வந்துட்டு பக்கத்து தானே ஐயாட்ட வந்துட்டு போகிறோம். ஸோ ஐயாட்ட போட்டு என்ன மாதிரி ஐயாட்ட நிலைமைகள் இருக்குதுன்னு பார்த்து ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு தரோம். ஸோ அதைத்தான் வந்து இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து வரக்கிட்டு அங்கே போய்ட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஒரு கேடுங்க தம்பியா, ஒரு அக்கா ஒரு ஆள் இந்த ஃபேமிலியை கொஞ்சம் காசு கொடுக்க சொன்னவா, பிறகு மாற்றி மெசேஜ் போட்டிருக்கா என்னென்ன கேட்போம் விளக்கத்தை. ஹலோ, ஓமாக்கா, என்னென்னா அந்த நீங்கள் அந்த காசு அனுப்பினீங்க தானே ஃபஸ்ட்டுக்கு வந்து அந்த ஜாக்கிர ஃபேமிலியை கொடுக்க சொல்லி, நீங்கள் பிறகு வந்துட்டு எழுதியிருக்கீங்க அந்த உடுப்பட்டி பிள்ளைகளுக்கும் கொடுக்க சொல்லி. அப்போ என்னென்னா இப்போ மழை காலம் தானே, நான் அன்றைக்கி வந்து ஜாக்கிரைக்கு போகிறேன், அதான் உங்களை என்ன மாதிரின்னு கேட்போம் உண்டு.
ஓ ரைட் ரைட் ரைட். அப்போ நாங்கள் இப்படி செய்வோம் ஓகே. என்னென்னா இப்போ நீங்கள் 2 பேருக்கும் கொடுக்க ஆசைப்பட்ட நீங்கள் தானே. ஓ அதில் வந்து ஒரு 25 வந்து இவைக்கு கொடுப்போம், பேலன்ஸை வந்து அவைக்கு கொடுப்போம் என்ன. ஓ அண்ட் அவை இந்த காணி கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக தானே. ஓ சரி அக்கா. மற்ற ஆட்ட பேரில் கொடுக்க சொல்லி சொன்னா நீங்கள்? பிள்ளையோட பேரால. ஓகே ஓகே. யார் பிள்ளை அனுப்பினவா? அவங்க படிக்கிறாங்களா? சரி சரி ஓகே. சரி அக்கா. ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச். ஓகே நான் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணுறேன் பாருங்களா. ஓகே ஓகே. பாரம்பரிய வேறு கோடி என்னென்று வருது? பாலன் சுகிர்தம் சில்லியோ ஒரு கோல் கதைக்க. ஹலோ ஓம். ஓம் ஓம் சொல்லுங்க. எங்கேருந்து கதைக்கிறீங்களா ஐயா? சுழிபுரத்துலேருந்து கதைக்கிறீங்களா? என்ன பேர் ஐயாவுக்கு? பேர் சுகிர்தம். சுழிபுரமோ? சுழிபுரம். உங்களோட பேர் என்ன? சுகிர்தம். சுகிர்தம். ஓமம். சுகிர்தம். ஓமம். நாங்கள் என்னன்னா வேற ஒரு கிராமத்து அமைப்பு. நீங்கள் ஒரு கிராமத்து அமைப்பா? ஓமம். சரி சொல்லுங்க. என்னென்றாலும் எங்களோட கிராமத்துக்கு நீங்கள் நேரடியாக வாங்கினா தான் நாங்கள் சொல்றதை விடவும் நீங்கள் பார்க்கறதான் திருப்திங்க. இனி மாதிரி மழை காலம் கொஞ்சம் சிக்கல்லாம் எல்லா இடமும் எப்படியான சிக்கல்கள் இருக்கு உங்களால்? என்னடா ஒரு வீட்டில் ஒரு அம்மாவும் ஒரு தகப்பனும் ஒரு பிள்ளையும் இருக்கு. நம்ம அதுக்கு ஒரு பிள்ளையும் இருக்கு, சின்ன பிள்ளையும். ஆமாம். மற்றது அதே மாதிரி இந்த வேறு இடத்துல இருந்து வந்து வளர வேண்டி ஒரு வீடு கட்டி இருக்கிறோம். இந்த மலைக்கு இருக்கிற அளவுக்கு இருக்கு நம்ம. இந்த சண்டை உட்காந்து நேர வந்து நீங்கள் வந்து நேர பார்த்து கண்ணால பார்த்து எங்களுக்கு கிராமத்துக்கு வேற வச்சு கதைக்கிறேன்னா கதைச்சு அதைக்கான ஒரு தற்போதைக்கு இருக்கக்கூடிய நான் செய்து விட்டா காரணங்களுக்கு வேற ஒன்றும் பண்ணுவேன். சுழிபுரம் என்ன? சுழிபுரம். நீங்கள் அங்கே பாண்டவட்டையெல்லாம் வந்து நீங்கள் காட்டுப்புலம் பாண்டவட்டை சகலாம் வந்துக்கிறீர்கள். பக்கத்துல அவங்களுக்கிட்ட காட்டுப்புலம். அங்கெல்லாம் வந்து நீங்கள் நாங்கள் எங்களுக்கு டெல்லியான் ரோட்டுக்கு வர வேணும். சரி ஐயா பொறுங்க. அப்படின்டா எனக்கு ஒரு 2-3 நாள் டைம் தாங்கோ. நான் உங்களோட நம்பரை சேவ் பண்ணிவிட்டு அங்காள் சைடு வந்து அடிக்கிறேன். நீங்கள் நேராக கூட்டிக்கொண்டே காட்டுங்க. ஃபஸ்ட்டுக்கு அவங்களோட நிலைமையை பார்ப்போம். பார்த்துட்டு நாங்கள் அடுத்த கட்டம் ஏதாவது டிசைட் பண்ணுவோமா? இல்லை இதில் என்ன இருக்குது? கஷ்டப்பட்டது ஆக்கள் உண்மைன்னு சொன்னால் ஜெனியூனாக இருந்தால் செய்யலாம், பிரச்சனை இல்லையா? ஏனென்றால் நிறைய செய்கிறீர்கள், நிறைய இந்த கடவுளை எள்ளுக்கணக்கில் அளவு செய்கிறீர்கள். போலாம் சந்தோஷம் உங்களுக்கு. ஓமையா ஓமையா. தேங்க்யூ ஸோ மச். சந்தோஷம். புண்ணியம் உங்களுக்கு தான் புண்ணியம், எங்களுக்கு இல்லை. உங்களுக்கு நல்ல புண்ணியம். கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வந்து பார்க்குறேன் ஐயா. சரி தானே? நேரடியா வந்து பார்த்து நீங்க உங்களால செய்ய செய்வீங்க. உங்களுக்கு விரும்பினா செய்யுங்க. ஏனென்றால் விரும்பினா அந்த இதா சொல்லல நீங்கள் பார்த்து உங்களுக்கு மனதில் சரி செய்யலாம் செய்யக்கூடாது. நீங்கள் நாங்க சொல்லி போட்டோம்னு செய்ய வேண்டாம். நீங்க அந்த அமைப்பில் இருக்கிறீங்களே? ஆமாம், கிராமத்து அமைப்பு. சரி சரி சரி. ஓகே ஓகே. நாங்கள் நீங்கள் வரைய கிராமத்தில் வேற கூப்பிடலாம் கூப்பிடுவோம் நேரடியான. சரி ஐயா, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வரக்குள்ள அடிக்கிறேன் உங்களுக்கு. அதான் இந்த நம்பரை நோட் பண்ணி வைங்க ஐயாண்டு. 077 27. ஓமையா. ஓகே பாயா. ஒரு சேவ் பண்ணி விடு. சுழிபுரம் ஹெல்ப் ஹாஸ்பிட்டண்டா போனால் போய் பார்ப்போம். எங்களோட சீமான் நிற்கிற அடித்து பார்ப்போம். அப்போ நாங்கள் ஒரு கைவாட்டையும் போகணும். மிளக்கறி விற்கிற வாட்டையும் இந்த நல்ல மழை வெஞ்சுக்கடாப்பா. என் செருப்பு இதுக்கு இல்லை, நான் சப்பாத்தான் கிடக்கேன். ஓ கடும் மழையாப்பா. இனி மழை காலம் வீடியோ இருக்கலாம் கடைஞ்சிக்கல. மழை நேரம் தான் ஃபயராக வேலை செய்யணும். மழை நேரம் நிறைய கஷ்டப்பட்ட ஜீவன்கள் இருக்குங்கள். அங்கே இங்கேண்டெல்லாம் தாண்டு கொண்டு ஒன்றும் செய்யலாம். நாங்கள் இறங்கி செய்ய தான் போகணும். இங்கிட்டாப்பா இதுக்கு அடிச்சிருக்கு காலம் நல்ல மழை. ஆனால் மழை டைமில் உண்மையான கஷ்டம் பிடிக்கலாம் மக்கள்கிட்ட தெரியுமோ. இந்த வீடு வாசல் எல்லாம் சத்தியான கரைச்சலாக இருக்கும். பெம்பர் என்னண்டா இவன் இருக்கிறான்ல எங்கட கமலாக்கா.
கமலாக்கா வந்து காலம் வந்தவானே சரி அவன் வீடியோ உண்டு இருக்கு கொடுக்கப்பட்ட வீடியோ உண்டு அதை மெட்டீரியலில் போடுவோம் அவன் வீட்டுக்கா போய் ஐயா அப்படி நைஸாக கேட்டு பார்ப்போம் சரியோ அவன் மென்டாலிட்டி என்ன சொல்லுண்டு பார்ப்போம் ஐயா அப்படி சரியோ நைஸாக கேட்டுண்டு போவோம் இப்படி ஆளுக்கு ஒரு உதவி ஒன்று செய்ய போகிறோம் என்ன மாதிரி ஆகட்ட நிலப்பாடுகள் சரியோ ஆள் என்ன சொல்கிறான்னு கேட்போம் ஆளுக்கு இப்போ என்ன டைம் வருதுண்டு காலமாள் வந்து பெரிய அளப்புறாப்பா ஐயோ கடவுளே அதை பார்க்க மாட்டேன் அதை மற்ற சேனல்ல எஸ்கேபியில் போடுவோம் பாருங்கோ கடும்பம்பல் வெட்டுவன்லாம் சொன்னாடாப்பா பால் எடுத்து வெட்டுவன்ட்டு கொத்துவன் வெட்டுவன்ட்டுலாம் ஆனால் வேலை செஞ்சான் இருக்கிற பாவமாடா இந்த மனுஷி இப்போ உண்மையிலேயே வந்து கஷ்டப்பட்டாங்களுக்கு செய்கிறதில் ஒன்றும் இல்லை இவ அவசரப்பட்டு அங்கேயும் போய் இங்கேயும் போய் அதால் தான் வந்துடுது என்ன இல்லாட்டி செய்யக்கூடாது இல்லைண்ணா பார்க்க பாமா கிடக்கு படுத்துக்க பார்க்க ஒத்திகைக்கு போவமா ஒத்துமையாவமா இந்த சின்ன ஜன்னலுக்கு மேலாளர் கொடுவேண்டு கொடுத்து தான் இருக்கிறாங்களா என்னென்ன வேலை செஞ்சு நீ பார்ப்போம் பூசி நிலவெல்லாம் அழுபட்டுக்கிடாக்கா ஏண்ணா அதுதான் சரி இனி என்னென்ன செய்யணும் உள்ளூர் போய் பாரு உள்ளூர் நீங்கள் சொன்னீங்க இன்னொரு ஒரு மாதம் தான் நான் இருப்பேனே செய்வானண்டு என்னண்டு இன்னொரு ஒரு மாதம் தான் நான் இருப்பேனே நீ இந்த வேலையில் செய்வானண்ட மேகாட்சியல் இங்கே நான் கண்ணனை மினக்கடவும் இல்லை இப்போ காசு ஒன்று கொண்டு வரவும் இல்லை காசு கேட்டுறீங்க காலமே ஊருக்கூடத்தை கேட்டேன் நான் ரஞ்சன் என்ன வட்டி கொடுக்குறான் இனி என்ன இல்லை சனம் தராட்டி அது ஆள்கிட்ட நான் வேண்டி போல் சரத்தாகணும் நான் வட்டியை கட்டுவோம்னு விட்டு அந்த ஆளும் இப்போ மரத்தால் விழுந்து ஊருக்கு வட்டிக்கு விடுறாள்னு குறைஞ்ச வட்டிக்கு விடுறாள் அந்த ஆளும் மரத்தா விழுந்து இப்போ முள்ளந்தண்ணை முறிஞ்சு இருக்குதான் அப்போ அந்த ஆள்கிட்டையும் காசு மாறிடான் போச்சு பெண்ணே புரியலப்பா நிப்பாட்டுவோம் நிப்பாட்ட புரியல இந்த நிலை உள்ளுக்கு போய் ரெண்டு நிலை கொண்டு வந்து வச்சுடாது உள்ளூர் எதுக்கு வைக்கிறது இதுக்கு இதுக்கு வந்தாலே இதுக்கு மங்காலயமே எவ்வளோ முடிஞ்சுது இப்போ பில்லு கிடக்கு ஆமாம் ஐயாவா ஐயோ உங்களையும் பார்த்தா பாவமாகத்தான் கிடக்கும் உங்களோட வாயிலாதான் நீங்கள் கருறீங்க ஐயா நான் என்னிலே எந்த விதமான பிள்ளையும் இல்லை ஐயா என்ன குறியாயுதன்னாதே வாயை சும்மா வச்சோண்டு இருந்தா ஒன்றுமே வேற என்னம்மா கூப்பிட்டீங்களே போன்ல காய்ச்சேன் நான் கடவுளே நீங்கள் ஏனப்பா உங்களை கொண்ட நிலையெல்லாம் செஞ்சிருக்கீங்களா இங்கே வாங்க ஐயா தம்பி இல்லை நான் சப்பாத்து நிற்கிறேன் நான் உள்ளுக்கு வரே இல்லை தம்பி ஓம் அண்ணே கரண்ட் இல்லையா அவனு என்னப்போ கரண்ட் இல்லையோ இருக்குது லைட்டே போட நானு நிலை செஞ்சுக்காங்களா இது ரெண்டு எவ்வளோ எடுத்தவன் நிலைக்கு என்னப்போ நிலைக்கு எவ்வளோ எடுத்தவன் கொடுக்க இல்லை காசு இன்னும் கொடுக்க இல்லையா காசு கொடுக்க இல்லை இந்த தம்பி வாங்க அதை நான் கழுவ போகிறேன் வாண்ணா நீ வாண்ண கொண்டு வர என்ன சாமி இது ரெண்டுக்கு தான் இல்லை உதுக்கெல்லாம் செய்யாம இருக்கலாம் என்ன பிறகு செய்யலாம் கட்டி அப்படின்னா கிடுக கட்டி இல்லை உது கட்ட நடுவான் கட்ட தேவை தானே அது கிடக்கட்டு அது கிடக்கட்டு அப்போ இது அந்த ரெண்டுக்கும் கொரோடோல் ரெண்டு வாங்க அது நான் கழுவுறேன் நம்பர் இல்லை நம்பர் அப்போ இங்கே வாங்க ஒரு நம்பர் தம்பி இந்த ரெண்டுக்கும் இதுக்கு தான் அண்ணே உதவி இப்படி செஞ்சிருக்கலாம் அவனே அம்மா அப்படி என்னண்டா அந்த பக்கத்தை மூடிக்கலாம் இல்லையோ அதான் ரெண்டு மந்த் இருக்கு இல்லைண்ணே கல்லை கட்டி அடைச்சி போட்டு இது ஒரு ஓப்பன் இதாக கதவை போட்டுருக்கலாம் அங்காளியில் தொட்டியும் இதுக்கு அப்போ முன்பக்கத்தை இதை அடைச்சி போட்டுருக்கலாமே ரெண்டு பக்கம் கதவை அநியாயம் இல்லை இப்போ ஏன் அநியாயம்னு சொல்கிறேன்னா ரெண்டு பக்கம் கதவை நிலா போட்டு கதவை கூட செலவில்லைண்ணா கூட இங்கே வா ஓடியா டக்குன்னு ஓடியா தம்பி சிறகு கதவு தான் அடிக்க போகிறேன் நான் அப்போ சிறகு தான் ரெண்டு இது இல்லை இது ஒரு சிறகு தான் அடிக்க அது கொட்டு இது என்ன சாமான் கொட்டன்
கொட்டுறது அப்பா அந்த தாயை என்ன வளர்த்தவளே இங்கே ஆளை கேட்டுறீங்க கடைக்காரனை நான் போக இல்லை நான் இந்த ஆள் வந்துட்டேன் இதில் வந்து 300 ரூபா அந்த சொல்லி நான் சும்மா கும்பிட்டேன் எந்த புறாவியில் நான் சொல்லித்தரேன் போகிறேன் எல்லாம் அலுவல் கிடக்கு போடுவாங்க நான் சொல்கிறேன் அவருக்கு அஞ்சு என்னண்டா இந்த 3 நாள் மாடு குடிச்சு விட்டு என்ன பட்ட கல்ல பேரப்பிள்ளையெல்லாம் பொழினாள் ஆட்டு இவன் பேரப்பிள்ளையாள் இவன் எல்லாம் மாமி பிரச்சனைக்கு அந்த அடைபட்டது இல்லை தெரியுமே பொல்லாத கள்ளன் தலை சுத்தப்ப தலை ஆத்தே உண்மையான விஷயம்தான் தம்பியான உண்மையான சட்டம் சொல்கிறேன் இங்கே இப்போ நாளைக்கு வசதி என்று ஓ பேர பிள்ளையெல்லாம் பள்ளியில் நிற்கிறாள் நான் 3 உங்கள் படுத்துறக்கு அந்த கோயிலுக்கு இதெல்லாம் கீழே எல்லாம் படுத்துறக்கு வேண்டாம் 3 ஆம்பளை பிள்ளை இருக்குது இங்கே இருக்குதுகள் ஜி படுத்துறையில் இறைவன் 2 இடத்து இருக்குதுகள் இப்போ நான் நீ சொன்னான்னு சொல்லுவேன் போய் வருவன் இப்போ வாழோட காலமாக சொன்னேன் நீ நானும் போவேன்ண்டு வச்சிருக்கிறேன் தான் ஆனால் கொடுப்பேன் ஒரு நாளைக்கு கொடுப்பேன் அறிவியல் என்னை பற்றி வீடியோ எடுத்து அந்த ஆட்டு கதை அனுப்பியேன் இது என்ன தம்பி இது அப்போ ஆக மொத்தம் தம்பி இது என்ன ஆக மொத்தத்தில் நான் சொல்லட்டோம் அது கொஸ்பிட்டா துண்டப்பா ஆக மொத்தத்தில் நான் சொல்லட்டோம் தமிழனுக்கு உதவி செய்ய விடவே மாட்டான் உண்மைதான் உண்மை அது இந்த பேர் இப்போ உங்களை பெரிய அங்கே விசாரிப்பேன் நான் விசாரி மருதங்கேணி கரவட்டி மேற்படி முகவரியில் வசிக்கும் ராசையா கணேஷ் ஆகிய நான் ஐசி நம்பர் எனது சொந்த வளர்ப்பில் உள்ள 3 மாட்டை 23,000 ரூபாய் 26,000 ரூபாய் 60,000 ரூபாயினம் விலைக்கு அமைவாக வளர்மதி கரவட்டி வசிக்கும் ஸ்ரீ தர்மலோஜினி என்பவருக்கு விட்டு அதற்குரிய முழுத்தொகை பணத்தையும் பெற்றுக்கொண்டேன். இது மேற்படி முகவரியில் வசிக்கும் ராஜ்ய கணேசாகிய நான் எனது சொந்த வளர்ப்பில் அதே தான் இது 2 ஒன்று தான். அப்போ வேற இப்படி எல்லாம் நான் விளப்படுறது இருந்து பாருங்க நானும் கதை கஷ்டங்கிற கதையா அது எனக்கு கவலையை உண்டு ஆத்தே ஐயோ கீப் மணல் இது என்னடா அப்போ 1,68,000 ரூபா 16,800 அவ்வளோ. அப்போ கூலிகள் 2 கூலி முதல் நாள் 3 கூலி அடுத்த நாள் 3 கூலி அது ஒன்றும் போட இல்லை அந்த கூலி கணக்கு போட இல்லை. இது இப்போ நீ இருந்தாக்க அதுக்கு வண்டி கொண்டு வந்து அப்போ வா நான் எண்ணில் ராஜா போய் விளையாடின் வாழ்க்கையில நீங்கள் கனவிலும் நினைக்காதீங்கோ இந்த 500 ரூபா. ஆனால் உண்மையாக என்ன நானே இந்த தொழில் இருக்கிறேங்கண்ணா எனக்குண்டா தெரியாம ஏன் தெரியுமா என்னென்ன யாரை பார்த்தாலும் பாவமாக கிடக்கு யாரை பார்த்தாலும் கல்லனா கிடக்கு என்ன செய்யுது என் அம்மானை நான் சொல்லட்டோம் உன்னைய மாட்டி கொடுத்து இங்கே வந்து வெட்ட வைக்காட்டி நானும் மால் இல்லையா இது என்ன இது வித்தியாசமா கிடக்கு. சரி சரி சாமஞ்சேரி தடி வைக்கிறா தானே என்ன அது சரி சாமஞ்சேரியோ அது சரியோ இந்த வயசுலேயே முதல்லாம் போட்டிட்டு வரேன் எனக்கு இந்த பேரே தெரியாப்பா பாத்தியா என்ன நாங்கள் அனுபவம் ஐயா இதெல்லாம் அனுபவம் எங்களுக்கு. நேற்று வேலைக்கு விட்டார் அதை போய் பண்ணிட்டோடியா இந்த மரம் தூக்கினாக்கோ ஒரு நாள் ஃபுல்லாக வேலையாக போச்சு. இந்த மரங்கள் தூக்கி ஒன்று ஒரு நாள் ஃபுல் வேலையாக போச்சு. அங்கே தூரத்துலேருந்து அஞ்சு வந்ததல் பாவங்களை உள்ளதை சொல்லணும். என்ன ஆக்கினார் என்ன அப்போ செய்கிறது அண்ணே நான் போன ஒரு எவ்வளோ 1,00,000 1,10,000 இப்போ அதுக்கு கணக்காக செஞ்சுருக்கலாம் என்ன பிறகு இப்போ வீங்க வச்சு போட்டிருக்கேன். இந்த இதெல்லாம் உளுந்து கொட்டுது எங்கே எல்லாம்
இங்கே சிவரி வளர்ப்பாரு இங்கே எல்லாம் உளுத்து கொட்டுது அங்கே கக்கூசு அடிக்க பாருங்க கக்கூசு நிலத்தில் விழ போகுது இப்படித்தான் கிடக்கு கக்கூசு மாவாக கொட்டுப்படுது அப்போ வெந்நீர் நான் இப்போ இல்லாட்டி விடுங்க கிடக்கிற புள்ளல் கிடந்து போகிற வாய்ப்பு ஓட்டுக்கு இன்னும் ஒன்றும் செய்யல இப்போ உண்டாள்கிட்ட போக போகிறேன் நான் போய் சொல்ல போகிறேன் அவன் இன்னும் கும்பிடல அப்போ இந்த வடிந்து வெத்திர வெட்டி இருந்து அடிக்கின்ற கோயில் அம்மா நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளண்ணே அது சாப்பாட்டுக்கு எவ்வளோ இல்லாமல் இருக்கு அதுக்கு நீ நினைக்கிற அளவுக்கு இல்லையா நினைக்கிற அளவுக்கு இல்லை அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல வசதியாக இருக்கு அங்கே பிள்ளைகள வசதி அப்புறம் எனக்கு 2 தான் 3 குஞ்சோட இருக்குது அதுவும் உங்களுக்கு வந்த ரத்தம் மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி என்ன அது பார்க்குறே என்ன ஐயோ நேற்று மந்து போகுது பாட்ட படியோட நேற்று மந்து போகுது மற்றது கிளிநொச்சி யாரும் மந்து போனான் முந்த நாள் உங்கள்கிட்ட யார் வந்து போனாங்களா அது ஒரு தரம் இல்லை ஒரு தரம் இல்லை உங்கள்கிட்ட ஒரு தரம் இல்லை மற்ற இடம் எல்லாம் போகிறாங்க பிள்ளைகள் இங்கே விளக்குடு நம்ம சொல்லிட்டு வரணும் கமலா அப்போ இந்த வெத்திலப்பட்டி எடுத்து அடி எங்கிட்ட இந்த கத்தில் இங்கே வெத்திலப்பட்டி எடுத்து கூட அக்னி இங்கே உங்களோட பேர் என்ன கமலாக்கா அவ்வளோ சொன்னோன்னு சொல்லி போட்டுவார் இந்த கும்பிட்டேன் கும்பிட்டேன் சோழிக்க ஏன் உம்மானு உங்களை தொட நான் விட மாட்டேன் சரிக்கோ உங்களை தொட நான் விட மாட்டேன் உம்மான சொன்னீங்க நான் போய் கேட்குறேன் என்ன கேட்க போகிறேன் கேட்டு தான் தூளி கொட்டினான் தூளி கொட்டினேன் சிக்கலாக இருக்கிற உதவி நாங்கள் அதைக்கு கொண்டு வந்தோம் அங்கே இருந்து அதைக்கு கொண்டு அள்ளி கொட்டணும் கத்தில் எதையுமே அப்போ பொல்லாத ஆள் நீங்கள் மற்றது பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வெளிநாட்டில் நேற்று ஆக்கள் வந்தது ஒரு விஷயம் கேட்பேன்னா அவள் நேற்று வரையில் மக்கள்லாம் இங்கே வந்து கடத்துறையில் இருக்கிறவங்க ஆனால் அந்த கதை அந்த தெரிஞ்சவனே ஷாக் ஓடுமானே தூளா அள்ளி கொட்டினது அந்த ஆள் அப்படியே அந்த மனுஷனே இல்லையே பொல்லாத கல்லா நட நான் போட்டு வரேன் போகிறேன் இங்கே இந்த மைக்க தானே நான் வாரம் போகிறேன் போய்க்க வாரம் போகிறேன் இங்கே கேட்டு அங்கே சொல்லி போட்டு அங்கே கேட்டு இங்கே வரேன் என்ன ஹோதாயிடாப்பா இது ஆள் பாடி கடன் பாடிடாப்பா நடந்து போவே இவேட்டு கேட்டுப்பாங்க புஷ் பார்த்தியா ஆ ஒட்டு சொந்தக்காரர் ஐயா அந்த டாஸ் ஐயாண்ட வீடு இதுதானே அவே கஷ்டமாமா கஷ்டமா ஐயா அவே உங்களுக்கு சொந்தமே இங்கே உள்ளாக்கள் எல்லாரும் சொந்தம்தான் சொந்தம் தானே எப்படி ஐயா நிலைமை எல்லாம் அவற்றை ஐயாண்ட அது கொஞ்சம் கஷ்டம் ஒன்று கஷ்டம்தான் உதவிகள் கொட்டி தனியாக கிணறுகள் டாய்லெட் ஒன்றும் இல்லை வீட்டில் காணி இல்லையோ என்ன இல்லையோ கனகாலங்குடி இருக்கிறார் இங்கே இந்த தாசப்பூ கனகாலங்குடி இருக்கிற இதுக்கு டாய்லெட்டுகள் கிணறுகள் ஒன்றும் இல்லை அவருக்கு ஒன்றும் இல்லை கஷ்டமே அது கஷ்டம் தானே பாவமா இருக்கிற வீடாகிறவன் இந்த அப்போ இவ சொந்த வீடு காட்டேன் நாங்கள் கதைக்கவும் கூடாது நாங்கள் இந்த கோதாரியாக்க கடாப்பா கடவுள் நல்ல ஷோக்காக கிடக்கடாப்பா ஆனால் அந்த பார்க்கவும் அப்படியா மனுஷன் தெரியும் எங்கிறப்பா அம்மா ஆளுக்கு சொன்னால நான் பின்ன வருவேன்ண்டு எங்கிறப்பா ஓட்டுந்தாள் என்ன சைக்கிள் மழை விட்டா அப்புறம் போயிருக்கு எங்கே ஓட்டினம் எங்கே ஆ டயத்தானே காணையிலே அதுதான் அங்கே ஓட்டிட்டு போயில பாவம் ஆ இது கொழுவினா இல்லை அங்கே நான் கூப்பிட்டா வருவேன்
ராதான் டேதான் இல்லை இல்லை ஆக்கள் இல்லை நீங்கள் போட்டிங்க ஃபோன் படிக்கணும் இல்லையே ஃபோன் நம்பர் கொடு ஆள்கிட்ட மக்கள் என்ன மாதிரி வசதி ஐயாவையும் கருத்தன் தானே ஐயா ஒரு பொன் கல்யாணம் செய்து 4 புட்டு அதைக்க பாவம் அது சரி சரி இருந்தாங்க என்ன கிழமை டேதான் காலமே நெல்லி அடிக்கணுண்டவர் அப்போ மோன்விட்டா போட்டார் மோன்புட்ட எங்கே அவங்க பருத்துரேக்கோ பருத்துறைன்னா இம்பிலிட்டி எல்லாம் இம்பிலிட்டி அப்போ அவ அங்கே அது இப்படி சுற்றி கொண்டு நிற்கி இப்படி சுற்றி அங்கே தம்பிக்காரன்கிட்ட போட்டார் கதை எடுக்கிறாரு ஒரு கோப்பா அங்காளம் அது ஒரு உண்மையாக கத்தான் நான் உள்ளதான் சொல்கிறேன் இது இது அந்த காணியை இரவல் காணிக்கான் இது உங்களோட காது கலண்டு விழா போடாது அது உள்ளுண்டு அவ்வளோட்டு நாங்களே இன்னும் சாகிற காலம் தான் உங்களோட கதை உங்களோட சிரிப்பை பார்த்தா இப்போ மாட்டீங்களோட நாங்கள் சாகிற காலம் எங்களுக்கு என் தோட்டு ஆனால் நல்ல முடியா கிடக்கு மண்டேல எல்லாம் நான் வருத்தம் சுவமில்ல எல்லாம் சரி சரி சரியா ஐயோ என்னோட காசு எங்கே போறீங்க அது இந்த உழுக்கை காலம் அப்போ நீங்கள் போறீங்களா வீட்டை ஓ அப்போ என்ன இல்லையே ராசத்தான் அவர் இல்லை அவரை காணல போ இதாட்டா ஓடிக்குது அவா வாரா ஹலோ நானே பேசுறேன் ஆறு நான் இங்கே வேலுப்பிள்ள காசலிங்கம் பேசுகிறேன் எந்த ராஜலிங்கம் இங்கே கிளம்பும் யாருன்னா கேரநகர் சொல்லுங்க எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்களேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறாக்குது உங்கள் எல்லாருக்கும் குறைக்கிறீங்களா எனக்கும் உதவி செய்யுங்களேன் ஓமையா என்னென்ன ஆள் இல்லை இப்போ ஒரு கொஞ்சம் சுணங்கி எடுக்கிறீங்களோ ஆ ஓ ஓ சரி ஒரு அரை மத்தியானம் கழிச்சிடுங்கோ அரை மணிக்கு தான் கழிச்சா ஓ சரியோ ஆ சரி இந்த காலமே கொடுத்து அலட்டுறடாப்பா மெய்யர் இன்றைக்கும் கூட பாடு சரியன்ற மட்டும் வினைச்சி கொண்டு இருங்கோ இன்றையோட பட முடியுது சாப்பிடியல மதியம் சாப்பிடல ஐயா வராரோ ஆள் வரது உள்ளு போனேன் மனுஷர் வீடு வழியை நின்றா தானே நாங்கள் காய்ச்சிக்கலாம் இப்போ சாப்பிடலாம் ஃபோன் சார்ஜ் போட ஃபோன் அடித்தாலமான்னு சரியில்லை ஃபோன் பழுது சரி வாங்க 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 இங்கே அவ அங்கே உங்களோட அங்கே நிற்கிறான் சரியான முதல்ல சின்ன சிக்கலாக போச்சு நடங்க வா மெய்யர் சொல்லுங்க என்ன அப்போ போன முறை தான் இந்த காசு என்ன வீட்டுக்கு வேலையில் அலுவல் பார்த்தோ இல்லை 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 அப்போ பேங்க் புத்த காட்டும் பேங்கில் போட்டுட்டால் எல்லாம் இப்போ மலைக்கு ஒன்றும் செய்யலாது மலைக்கு ஒன்றும் செய்யலான்னு போட்டு பேங்கில் போட்டுட்டு 10,000 எடுத்து இல்லை செலவு பாடல் பார்க்குறீங்க ஓகே என்ன இல்லை இல்லை கதிரை ஒன்றும் பண்ண பிரச்சனை இல்லை என்னெண்டா எங்கள் அம்மா அங்கே போட்டா அம்மா இங்கே நிற்கிறா நிற்கிறா சரியா நிற்கிற பிரச்சனை இல்லை வராவே விட்டு நிற்க மாட்டான் என்னெண்டா இது என்ன உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்னு சொன்னீங்க 5 பிள்ளைகள் 2 விட்டு ஒரு ஆள் 4 ஆம்பளை பிள்ளைகள் இருக்கு 4 ஆம்பளை பிள்ளைகள் இருக்கேன் 4 ஆம்பளை பிள்ளைகளில் எங்கெங்கே இருக்கிறோன்னு சொன்னீங்களாக்கா 1 உடுப்பட்டி 1 அல்வாய் 1 வட்டாப்பிள்ளை 1 கிள்ளாச்சு 1 வட்டாப்பிள்ளை அதுதான் பிரச்சனையாக கிடையாது இதுக்குள்ளே யார் இருக்கிறவங்க கூட எந்த பேர மக்கள்லாம் தெரிக்கணும் இதுக்குள்ளேயோ அதுதான் எங்களுடைய வீடு அது எந்த மகள் இல்லை செத்த மகள் அது காணி மோசம் போகணும் அந்த மகள் அவன் அந்த பிள்ளைகள் இருக்கிறான் பிள்ளைகளுக்கு எத்தனை வயசு அவர் 2 பேரும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க எந்த நாடு டோவா இல்லை கட்ட அவங்களும் இந்த மாதிரி உதவி பாடல் இல்லை 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 அவன் நேற்று முன்னால் இங்கே வந்து போனவங்கள விட்டு சொந்தக்கார தம்பி இந்த மகன் வந்துட்டு போனான் மகன் வந்து வேலி அடைச்சாங்க இல்லை என்றைக்கும் அடைச்சணுன்னா மழை வந்துட்டு விட்டுட்டாங்க என்ன இப்போ நாங்கள் நோமலாக என்ன முதல் கட்ட உதவிகள் செய்கிறது நோமல் ஐயா 2வது கட்டமாக செய்ய முந்தி சும்மா நோமலாக விசாரிக்கிறானே அயலுக்குள்ளே விசாரிக்கக்குள்ள ஏன் அதுகள்கிட்ட போனீங்கள் அதுகள் வசதியாக இருக்குதுகள் இப்படி சும்மா வில்லங்கத்து கொட்டிலுக்கு இருக்குதுன்னு காய்க்கிறாங்களே
எங்களூர் வசதி மேலே இல்லை ஏனெண்டா இப்போ நீங்கள் இதுக்கு இருக்கிறத விட போய் அந்த பேர பிள்ளையோட இருக்கலாம் தானேன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க நீங்கள்? பிள்ளைகளை விரும்பினாலும் நாங்கள் இப்போ இதுக்கு நாங்கள் இல்லை 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 நீ பேசாது. நீங்கள் சொல்லுங்கள். 2009 கடைசி லாஸ்ட்டில் புதுடிப்பிலேருந்து இங்கே வந்தது. யார்? இங்கே இலங்கைக்கு வந்தது. இந்த அந்த அகதியாக போய் யார் யார் என்ன பேர மக்கள் மருமகள் எல்லாரும் மகள் நாங்கள் இறந்து விட்டா இல்லை. ஏதாவது இருக்க இடம் இல்லை. இன்னும் ஒரு 75,000 காசு லோன் எடுத்தேன். லோன் எடுத்து சாப்பாட்டுக்கு செலவழிக்கணும். அவள் பிறகு அதில் இருந்து ஒரு மோட்டர்னு சொன்னான் இந்த பேரன். அம்மாவுக்கு எழுதின காரணத்தால உங்களுக்கு இங்கே உரிமை இல்லை, நீங்கள் போகலாம். உங்களை போக சொல்லிட்டு அதுதான் மெனக்கட்டு நான் வெளிக்கிட்டு வந்தது. காணி எழுதிவிட்டு நான் உறுதி கொடுக்கிட்டு உறுதி வச்சிருக்கிறேன். இது உங்களோட பேரில் இருக்குது இந்த காணி? இல்லை 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 இது உங்களோட மகன் மகன் எந்த பேர்? எந்த மகன்டேன்னு சொன்னீங்க? கிள்ளச்சில்லு. அப்போ இப்போ நாங்கள் இந்த வீட்டை வந்து உங்களுக்கு இப்போ கிணறு எதுவும் செஞ்சு தரலாம் தானே? இப்போ அவர் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. அவருக்கு அங்கே இருக்க இடம் இருக்குது. இப்போ நீங்கள் உயிர் வாழும் காலம் வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கலாம். இங்கே இருக்கலாம். உண்மை சொல்ல போனால் எல்லாரையும் கேட்டு பாருங்க. தண்ணி அள்ளி ஊற்றி தான் இந்த தென்னையெல்லாம் வளர்த்துனான். இந்த மாமரங்கள்லாம் வச்சு காய்ச்சது. இப்போ காய்கள் 4 மூணு காயோட கிடக்கு. எல்லாம் காய்ச்சி எல்லாம் செய்யுது. அதுக்கு மிஞ்சி செய்யறதுக்கு என்னால் இல்லாத அப்படியே கை விட்டுட்டு. என்னென்னா இன்னும் ஒரு விஷயம், இவோட முதல்ல நீங்கள் பிரச்சனைப்பட்டீங்க. அது இலக்க சபையில் போய் அது தள்ளுபட்டு. என்ன பிரச்சனை? இது சும்மா தண்டனை பேச்சு. எங்களுக்கு அது பிடிக்காது. அதால் நான் பிரச்சனை பண்ணுறாங்க. அது போலீஸுக்கு போய் நான் பதிஞ்சு யார் போலீஸில் கொடுத்தது? நான் தான் கொடுத்தேன். நீங்கள் கொடுத்தீங்க? அது என்ன சேவை விட்டாச்சு. தள்ளுபட்டு போயிடுது. என்ன பிரச்சனை அது பேசிக்கா கேட்கலையா? என்ன பிரச்சனை அது? சும்மா போய்களை பிடிக்கல. அதனால தான் நான் பேச்சுப்பட்டது. நீங்கள் திருப்பி பேசலையோ? கேட்கல. நீங்கள் திருப்பி பேசலையோ? நாங்கள் ரெண்டு பேசுகிறோம். நாங்கள் பொம்பளையோட பேசுகிறது. அதான் போலீஸுக்கு பதிஞ்சது. நான் அவட்டுக்காவா சொன்னால் என்ன இப்போ உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் பட்ட வந்துடுவீங்களேண்டு? ஐயோ அந்த அளவில் போகிற இல்லை. யாரையும் கேளுக்கும். சண்டைக்கே நான் போக மாட்டேன். அப்படி போக மாட்டீங்க? நான் போகிற இல்லை. மற்றது நீங்கள் சும்மா அவாவோட முந்தைய வர தனவப்பட்ட அப்படி ஒன்றும் அவருக்கு எங்கள்கிட்ட நான் கொடுக்குவாங்க. ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனை எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை. சும்மா அந்த பேரன் பேத்தி பிள்ளைகள் எல்லாம் பாடக்கட்டி போ அப்படி இப்படி பேசுகிற அப்படியே தான் எங்களுக்கு கோபம் வராது. மற்றது இப்போ நீங்கள் கொஞ்சம் சிறு வயசுகளாக இருக்கும்போது அவளோட கிண்டல் நாங்கள் அங்கே இருந்தோம். அங்கே தான் நாங்கள் எங்களோட ஒரு காட்டுப்படை. இதுக்கு 2010 தான் இங்கே வரல. உண்மையை சொல்ல உண்டாய அப்படியான நான் உங்களை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கக்குள்ள இப்போ இன்றைக்கு கூட வந்து உங்களை நாங்கள் அதே மரியாதையுடன் பார்க்குறோம், வச்சிருக்கிறோம். உங்களில் ஒரு மரியாதையுடன் வந்த நாங்கள் இப்போவும் அது இருக்குது. இப்போ ஊருக்கு சுமார் 2-3 பேரை கேட்டதில் எல்லாரும் சொன்னவங்க நீங்கள் கஷ்டம்ண்டு. ஒரு சில பேர் சொன்னாங்க வந்து அப்படி இல்லை, நீங்கள் நல்லா இருக்கிறீர்கள் அப்படின்னு மாதிரி வந்து சொன்னாங்க. நல்லா இருந்தால் நான் இப்படி இருக்க மாட்டேன், இப்படி இந்த கோட்டில் வச்சுருக்க மாட்டேன். இப்போ மாதிரி சொன்னேன்னா எந்த உழைப்பு தேவையெல்லாம் ஊரவைக்குத்தான் தானம் பண்ண இல்லாமல் நான் சுயமாக வச்சு புழங்கணும் இல்லை பேங்கில் போட்டு இருக்கணும்ன்ட்டு நான் நின்னே இல்லை. இருக்கையே கை வரிசை இந்த பேர பிள்ளைகள் வாழணும்னு தான் அதுகளுக்கெல்லாம் அள்ளி கொடுத்து இப்படியே செய்துட்டான். பட் என்னென்னா இப்போ உங்களுக்கு இப்போயாவது உங்களுக்கு தூளாலையும் கொட்டினோம்? ஓவா இல்லை இல்லை இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. இல்லை. ஏன்னா இப்போ அப்படி சொன்னவா? அதான் இதெல்லாம் வச்சு நடந்தது. என்ன நடந்தது? பிரச்சனை பட்டது. இல்லை என்ன நடந்துச்சா? நாங்கள் கதையை போட்டு வெளியில் இருந்தோம். நாங்கள் இதில் பேசி கொண்டு போனால் வெளியில் போக எங்களை பிடிக்கவில்லை. அதில் பேசி வெளியில் கை கலப்பு மாதிரி வந்தது. அதுக்குள்ள நான் பிரச்சனைன்னு சொல்லி நான் உடனே போலீஸுக்கு போய் பதிஞ்சு நாளை போலீஸ் மூலம் அஞ்சு வந்து இன்கொயரி எடுத்து ஏதாவது எனக்கு சபையில் விட்டாது. சரி, இப்போ எல்லாத்தையும் விடுவோம். சரி தானே? விஷயத்துக்கு வருவோம். என்னென்னா இப்போ உங்களோட வீடு என்ன செய்யணும்னு சொன்னீங்க? இந்த பிராந்தை உலகம் கொத்தி ஊதணும், இதுவும் கட்டணும். இது அத்திவாரம் ஓகே, அதில் வச்சு கட்டலாம். நான் கட்டினேன். நீங்கள் கட்டின அத்திவாரம் என்ன திருப்பி வட்டி கட்டுவோம்மா? ஓ, திருப்பி இதெல்லாம் உடைச்சி திருப்பி வட்டி கட்டணும். எல்லாம் கரையான் தின்னுட்டு. அப்போ நாங்கள் இது வரைக்கும் திருத்துவோம்.
சரிதானே. இப்போ எப்படின்டா ஃபுல்லாக ஒரு இப்போ இன்றைக்கு இல்லை நாளைக்கு இல்லை வெயில் இருக்க விட்டு ஃபுல்லாக பிரித்து போட்டு நீங்கள் ஒரு ஆள் பிடிங்க, நீங்களே மேசன் தானே. நான் செய்ய மாட்டேன். இன்னும் ஒரு மேசனையும் ஒரு கூலியையும் பிடிச்சி இதை ஃபுல்லாக பிரித்து உடைச்சி போட்டு இதை நாங்கள் கட்டி கல்லை வச்சு கட்டுவோம். கட்டி மேலுக்கும் இந்த தகரத்தை முழு தகரம் பண்ணால் பாதி தகரம் அடிச்சு கணக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இது நான் 6 அடி தகரம் போட்டுலாம் இங்கே சாப்பாடு அங்கே வந்து தண்ணி அல்லாட்டி அதே அளவுக்கு உயர்த்தி இந்த வலையை எடுத்து போட்டு இதே செட்டப்பு போட்டுடுவோம். என்ன செய்வோம் அப்படியோ அல்லாட்டி இதே மாதிரி அடிச்சுடுவோம். அப்படியே இதே மாதிரி அடிச்சு விட்டா சரி. இதே மாதிரி அடிச்சு விட்டா சிலவம் குறைவு எங்களுக்கு. என்ன சிலவம் குறைவு. இதுக்கு ஒரு சீராஞ்சி மேலே போட்டுட்டு இதுக்கு 3 சின்ன கப்பு போட்டு இல்லை அது உங்களை பிள்ளைங்க தான் என்ன செய்யணும் போட்டு வந்து சிலாயை அடித்து இந்த தகரத்தை இறக்கி விடுதான். சும்மா போட்டு விடாக்கல கிடக்க அப்படியும். இல்லை இது வந்து இங்கே பாருங்க, இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது கட்டாயம் முள்ளு கொஞ்சம் சரி தானே. அப்போ இதுக்குள்ள நீங்கள் கொஞ்சம் கஷ்டம் தானே. இப்போ இது நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம் ஐயா. இதை நீங்கள் இப்போ உங்களோட பிள்ளையிட்ட தான் இருந்தாலும் தெரியும் தானே, நீங்கள் 2 பேரும் இதன் மூலமாக முழுமையான பயனை பெறணும். சரியா? அப்போ நான் உங்களுக்கு இன்றைக்கு காசு நான் உங்களுக்கு கொஞ்சம் தந்துட்டு போனால் நீங்கள் அதுக்கான ஆரம்பட்ட வேலையை செய்வீங்களா? கல் மணி ஏற்றி வரிக்கலாம். இப்போ கல் மணி ஏற்றி வரிக்கலாம், பிரச்சனை இல்லை. மழை நேரங்களில் பிரச்சனை அடங்குறீங்க. இது தான் இந்த மண்டல் கயிற்றுது நான் எல்லாம் மூடி கட்டி போட்டார். இது வேலை பிரித்து போட்டு தான் முள்ளுக்கு கல் எதுவும் செய்து. நீங்கள் டிராக்டராலேயே மண்ணும் கல்லும் எடுத்து தான் காணும். இல்லை இப்போ டிப்பர் எல்லாம் தேவையில்லை, சின்ன வேலை அதான் டிராக்டர் எடுத்து தான் காணும். சரி தானே. அப்போ நீங்கள் டிராக்டர் மண்ணுன்னு காணும். மற்றது உங்களுக்கு கிணறு அடிப்போமா? அதுக்கு அடிப்போமா? ஆரம்பம் இப்படி தான் கிளத்து நிலையம். நீங்கள் இப்போ நாளைக்கு ஒரு ஆரையும் கொண்டு நிலையம் எடுங்கோ. சரியோ? ஆரையும் கொண்டு நிலையம் எடுங்கோ. நான் நாக்கில் அனுப்புகிறேன். கிணறு ஒரு அடிச்சு விடுவோம். சரியா? சந்தோஷமா உங்களுக்கு கிணறு அடிச்சிருந்தா? சந்தோஷம். கிணத்துக்கு நிலையம் கொண்டு எடுங்கோ. சரி தானே. ஆமாம். அந்த டொய்லெட் என்ன செய்வோம்? டொய்லெட்டுக்கு அதெல்லாம் வருது. அதெல்லாம் வருது. என்ன டொய்லெட் என்ன தேவையோ கட்டணுமா? கோப்பையெல்லாம் வேண்டி வச்சுருக்கிறேன். டொய்லெட் கோப்பையெல்லாம் வேண்டி வச்சுக்கிட்டாக்கு கட்டுறது தான் பிரச்சனையாக போச்சு. அதில் விட்டுட்டாங்க. கையில் படியும் காசு இல்லாமல் அப்படியே கை விட்டுட்டேன். அப்போ நாங்கள் முன்ன நான் உங்களுக்கு கிணறு அடிக்கிற காக்கெல்லாம் அனுப்புகிறேன். சரி, எப்படியோ அது பிரிக்கத்தான் பண்ணும். நாளைக்கு வெயிலண்டா இதை பிரித்து போட்டு உள்ளுக்கு கிணறு அடிக்கிற காக்கில் வருவாங்க தானே. அப்படியே சாமானியம் இருக்கா கல்ல மண்ணை சல்லி ஏறுமுறை மேசனை பிடிச்சி பெருமளவுக்கு பெருமடு வேலுக்கு போகாமல் ஒரு அளவுக்குள்ளே முடிக்கணும். சரி தானே. இருக்கிற சாமான்களுமே இதில் ஒன்றும் பயன்படுத்தி நான் நினைக்கிறேன், பயன்படுத்தி செய்யணும். இப்போ நீங்கள் இப்படியா நிலைமையில் இருக்கிறீங்களோ, இப்போ இதை விட ஒரு கொஞ்சம் பெட்டராக வந்து ஓகேன்னு யோசிக்கணுமே தவிர. ஹலோ ஓம் சிவா அண்ணா, என்னண்டா இந்த நீங்கள் முதல் ஜாக்கிரதைக்கு ஒரு கிணறு அடிச்சிங்க. அந்த கிணறு இப்போ தண்ணி வருது இல்லையா? நல்லா தான் இவ்வளோ அடிச்சா இப்போ மழை பெய்ய எவ்வளோக்கிட்ட அப்புறம் வருது இல்லையா? மோட்டர் பிரச்சனை இல்லை, உங்களோட அடிதான் பிரச்சனை கேட்குறேன். சிவானே, நான் சும்மா பாடி சொன்னேன் சிவானே. என்னென்னா எனக்கு இன்னொரு கிணறு அடிக்கணும் ஜாக்கிரதைக்கா. அதே இடத்துலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி ரெண்டைக்குள்ளே அந்த 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 அக்காண்ட வீட்டுக்கு பக்கத்தால் பெறணும். ஒரு 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 500 மீட்டர் தூரம், ஒரு 5000 ஆளுக்கு. எப்போ நாளைக்கு நான் சரி தான். நாளைக்கு செஞ்சுடுறீங்களே? நான் ஒரு ஐயாண்ட நம்பரை உங்களுக்கு அனுப்பி விட்றேன். அல்லாட்டி நீங்கள் எப்படியே ஃபோன் பண்ணால் நான் சொல்லுவேன் அட்ரஸ். நாளைக்கு ஒரு அடிச்சு விடுவோம்மா? சரி சிவான், ஓகே, நன்றியா. அப்போ நாளை மழை இல்லாட்டி ஆள் அனுப்பி விட்றேன். கரண்ட் இல்லை, கைப்பம்மா போட்டுவோம். வேண்டாம், நீங்கள் ஒரு குடம் தண்ணிக்கும் 2 தண்ணிக்கும் அங்கே இங்கே போகிறத விட இது நீங்கள் கையால் இருந்தாலும் வீட்டில் இருந்து அடிச்சு கொள்ளலாமே. நான் சொல்ல தேவையிலே நீங்கள் அயல் 16 வருஷம் எல்லாம் வந்துருந்து சரியில்லை. இல்லை பேரனவே சொன்ன வார்த்தைக்காக நான் ஒரு அந்த சொல்லு எனக்கு நெஞ்சில் இந்த பெரிய தாக்கமாக போச்சுது. அதெல்லாம் இங்கே வந்து நான் தண்ணி அள்ளி ஊற்றி நான் மரங்கள்லாம் வளர்த்து இன்றைக்கி நான் பயனடைஞ்சுட்டு இருக்கிறேன். அதுதான். அப்போ நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் உங்களுக்கு கிணத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி தானே. அதே டைம் நீங்கள் இதே முருகா பார்க்கணும்.
இது ஒரு காரையும் கொண்டு வந்து கூட்டிக்கு வந்து காட்டி எவ்வளோ முடியுமென்றக்கோ ஃபஸ்ட்டு கேளுங்க. இப்போ நான் சும்மா சாதாரணமாக சொல்கிறேன், ஒரு டிராக்டர் மண் வந்து நார்மலாக பறிக்கிறேன்னா எங்களுக்கு ஒரு 15,000 ரூபா காணும். அதே மாதிரி ஒரு டிராக்டர் சல்லிக்கும் ஒரு 15,000 ரூபா 16,000 ரூபா வேணும். சரிதானே? அதே மாதிரி 10 பேக்கெட் சீமெண்ட் இருக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு 20,000 ரூபா வேணும். அப்போ 20, 30, 50 அங்கே கூலியில் பார்த்தா இப்படியும் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் தேவையில்லை. 1 லட்சத்துக்கு ஒரு டிராக்டர் சல்லி உங்களுக்கு தேவைப்படாது, சல்லி தேவைப்படாது. சரிதானே? இங்கே இருக்கிற அந்த கல்லை வச்சே நீங்கள் அத்திவாரம் கட்டலாம். சரிதானே? இதில் உடைக்கிற கல்ல இருக்கு. அதெல்லாம் கிண்டு நான் அதான் அங்கேயும் குவிச்சு கிடக்கு, இங்கேயும் குவிச்சு கிடக்கு. அதான் ஏன்டா இருக்கிறத பயன்படுத்தி கட்டுவோங்க. ஏன்னா இது வந்து புது வீடு இல்லை தானே. அப்போ நாங்கள் அநியாயமாக கருங்கல் கண்டகள்லாம் பறித்து காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ அதை வச்சு நீங்கள் இந்த அத்திவாரத்தை கட்டி போட்டு கல் நாங்கள் இந்த இது இருக்குல்ல கொங்குரீட் கல் இருக்குல்ல அதை வாங்கி கட்டுவோம். சரிதானே? இந்த கல் வேண்டாம், இது கொஞ்சம் பழசாக கிடக்கு, இதை கட்டலாம்ன்றீங்களா? இது செய்வதா? இல்லை அது சரி, அது பெருசு சின்ன இருக்குது, பெருசு இது வல்லோடத்துலேருந்து கொண்டு வந்துடலாம். இல்லை இது வேண்டாம், நாங்கள் இங்கே உங்களுக்கு கல் எடுப்போம். சரிதான்? ஒரு 80-100 கல் எடுத்தால் காணும். ஒரு கல் 10 ரூபாண்டா 10,000 ரூபா வரும் கல்லுக்கு. சரிதான்? அப்போ கல் எடுப்போம். 10 ரூபாயிலையோ 100 ரூபா சரி 110 ரூபா 100 ரூபா. இப்போ இந்த குறைஞ்சா பிறகு 100 பார்த்தாலும் 10,000 ரூபா வரும். சரிதானே? அப்போ 100 கல் அது எல்லாம் கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 1 கிட்ட முடிக்கலாம். சரிதானே? உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு அந்த காசும் இருக்குல்ல, அதையும் பயன்படுத்தி நீங்கள் செய்யுங்க. நாங்கள் மனுஷி முந்தி பொருள் அதை வாயாண்டு காய்க்கிறாங்களு உண்மையே இவாவ சரி. சாதி எந்த சின்ன பிள்ளைண்ட கண்டாலும் முத்தம்மா என்னண்டு முத்தம்மா வாங்க என்று கூப்பிடுங்கள், அணைக்குங்கள். சரி இந்த சின்னண்டு இன்னும் சின்னதே அறிஞர் ஏதோ நீ என்ன தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். காலம் கலந்துட்டால் கண்ட பேரும் பெறத்தானே செய்யுமே. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊருக்கு வெளியே ஒரே ஒரு ஆள் தான், அதாவது தெரியுமா? நீங்கள் தான். நான் சும்மா நான் உங்களை சொல்லல, அது தெரியும் பார்க்குறாங்க யாருன்னு. சொல்ல முடியாது. அது பிறகு நான் என்ன செய்கிறது, அது அந்த மாறி போட்டு போச்சு. இங்கே இப்போ உங்களுக்கு என்ன கையில் காசையும் தந்துட்டு போகிறது ஆரம்பட்ட வேலைக்கு? ரெண்டு ஒரு மேசனை பிடிச்சி செய்ய போகணும். ஓ ஏன்டா இப்போ என்னையே நீங்கள் பார்த்து நிற்க தேவையில்லை, நீங்கள் கடை அலுவலில் பார்க்கலாம். நீங்கள் காசு முடிய நான் ஃபோன் பண்ணால் நான் கொண்டு வந்து தருவேன். எல்லாம் கணக்களி வைக்கும். உங்களுக்கு எழுதையும் தானே? ஓ எழுதையும் தான். ரைட் 30,000 எழுதையும் தானே? எல்லாம் ஒரு கொப்பியில் கணக்கில் அந்த சில இதுக்கு எழுதி என்ன இது நீங்கள் அன்றைக்கி அந்த காசு இந்த 10,000 சேர்த்து 11,000 சரி அதுக்கு தாங்க கணக்கு போட்டு வச்சுருக்குறேன். சரி இதே மாதிரி நீங்கள் நான் ஒரு சின்ன கொப்பி ஒன்று வண்டி இப்போ நாங்கள் தர காசுக்கு நீங்கள் 10 பேக் சீமெண்ட் எடுத்தால் 10 பை சீமெந்து ஒரு டேமாச கல் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கணும். ஒரு கொப்பியில் சகல மொழி வைக்கணும். உங்களுக்கு கணக்கு தேவை. சரியா? அக்னி ஒரு 50 தாங்க. அதில் அந்த அந்த காலம் அந்த 2 எடுத்தா ஐயா இது உங்களுக்கு ஆரம்பட்ட காசை நான் தந்துட்டு போகிறேன். வெரி சூனுங்க எவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிக்கணும். இப்போ இன்றைக்கு நாளைக்கு மழை பெஞ்சா கை வைக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் ஆக்கூட கதைங்க. இப்போ இந்த ஒரு ஏர் மேசன்ன்ற உங்களுக்கு தான் தெரியும். சரிதானே? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி விடுறேன், மழை பெய்துருக்கு என்ன செய்யலாம்னு சொல்கிறேன். எனக்கு நாளைக்கு நான் அடித்து அப்டேட் வந்து தாங்க. நான் நாளைக்கு கிணறு அடிக்க ஆக்கல அனுப்பிடுறேன். சரியா? நீங்கள் நிலையத்தை எடுத்து போட்டு சொல்லுங்க. நாளைக்கு எடுத்துருவோம் நிலையமா? அதுக்கு சரியா? அடிச்சு சொல்லுங்க கிணத்தை இதாண்டுவோமா? அப்போ என்ன நீங்கள் ஒரு சந்தோஷப்பட்டேன் தெரியல, கிணறு அடிக்க போகிறாங்க, வீடு செய்ய போகிறாங்க. நீங்கள் என்ன சந்தோஷம், அதான் எங்களுக்கு சந்தோஷம். நீங்கள் சொல்லுமா சந்தோஷம். முத்தம்மா ஏண்டா ஒரு பொஸ் என்ன காசண்ட காணும் பொஸ் நீங்கள் ஐயா நீங்கள் இவர் பொஸ்ஸு தான் நன்றி சொல்லணும். இப்போ அவர் தான் உங்களுக்கு காசு புழக்கம் செய்கிறார். இல்லை அது இல்லை அவர் பணத்தை வச்சிருக்கலாம், அதை பொறுப்பேற்று நீங்களானே நடத்துவீங்க. 2வது ஆள்
சரி சரியா இந்தாங்க இது உங்களுக்கு ஆரம்பட்ட காசு 50,000 சரிதானே இதை வச்சு நீங்கள் சல்லியை மண் கல்லை சீமெந்தை பறித்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க சரியோ நாளைக்கு உங்களுக்கு கிணறு அடிக்க ஆட்கள் வருவாங்க சரிதானே சரி மற்றது டொய்லெட்டுக்கு பார்ப்போம் சரிதானே டொய்லெட்டு என்ன மழையண்டா நாளைக்கு வேலை செய்ய வேண்டாம் மழை வெயில் மழையண்டா கிணறு அடிக்க வேண்டாம் ஆனால் அவ்வளோத்துக்கு மழை வராது நாளைக்கு வராத பட்சத்தில் நாளைக்கு கிணத்தை முடிப்போம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மழை விட்டால் தான் எதுவும் செய்யலாம் கடைசியாக நாங்கள் மழை கலந்து உங்களோட வீட்டையும் முடிச்சு கிணத்தையும் முடிச்சு பார்ப்பேன் டொய்லெட்டு மேலுமெனா நான் செஞ்சு தரேன் சரிதானே டொய்லெட்டை முடிச்சு கொண்டு எல்லாத்தையும் கழிச்சு கொண்டு கடைசியாக வீடியோ போடுவோம் கிட்டத்தட்ட உங்களுக்கு டொய்லெட்டுக்கு 2.5 லட்சம் கிணத்துக்கு ஒரு 70,000 பார்த்தாலும் 2.5 70 3.20 இதுக்கு ஒரு 2.20 போட்டாலும் 4.40 அண்டைக்கு ஒரு 40 கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கிட்ட முடிய போகுது ஏன்னா சந்தோஷமா உங்களுக்கு சந்தோஷம் எங்கே சந்தோஷம் தான் நான் எதுவும் யோசிக்கிறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு சொல்கிறீங்களே எனக்கு அதுவே சந்தோஷம்தான் அப்போ எங்கே உங்களோட கூடாளி விட்டு வச்சு புறம் கொத்தணும் இல்லை தானே இல்லை சரியா கொத்தணும் கிடக்கு சரி சரி பேர் அடிக்கி விட சரியா அப்போ நான் கிளம்ப போகிறேன் சரியா சந்தோஷமா அப்போ நான் போட்டு பிறகு வரேன் சரியா இந்த காசுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை ஒவ்வொரு துளியும் எழுதி வைக்கணும் சரியா ஒவ்வொன்றையும் எழுதி வைக்கணும் அப்போ தான் உங்களோட நேர்மை எங்களுக்கு தெரியும் சரியா சுத்தமாக காசு கவனமா காசை நீங்கள் கவனமாக வச்சு வைக்கணுமா நான் ஒன்று சொல்கிறேன் பப்ளிக்கே சொல்கிறேன் எனக்கு பிரச்சனையே தெரியாது நான் பிரச்சனை போகாதால் தானே நீங்கள் அயல்கிட்ட எல்லாரும் கேட்கலாம் இவங்க எந்த காட்டுக்குள்ள ஏரியா எல்லாரையும் கேட்கலாம் சும்மா தேவையில்லாமல் வீண் சொல்லு சில பேர் பொறாமையில் சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் அதுகளுக்கு நான் போட மாட்டோம் அதுக்கு நான் சொல்ல மாட்டேன் இல்லை என்னுடைய கௌரவம் எனக்கு தான் தெரியுமோ இல்லை அன்றைக்கு நீங்கள் எங்கட வீட்டை வந்து நடந்து கொண்ட விதத்திலேயே நான் பார்த்தேன் நான் அதை பார்த்துட்டு தான் நான் உடனடியாக ஓடி வந்தேன் நான் அதால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் செஞ்சு தரது எங்களுக்கும் ஆசீர்வாதம் எங்களுக்கும் சந்தோஷம் ஐயா அப்போ உங்களுக்கு கிணறு உங்களோட 16 வருஷமாக நீங்கள் காணிக்கில் போகிறீங்க வந்து டொய்லெட்டுக்காண்டி 16 வருஷமாக தண்ணி இல்லாமல் இன்னொருது போகிறீங்க அப்போ 16 வருஷமாக இந்த ஓலக்குடியில் வாழ்கிறீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வாக நாங்கள் செஞ்சு தரோம் சரிதானே சந்தோஷம் சரி அதுக்கான ஆரம்ப கட்ட வேண்டிய தந்திருக்கோம் இதை நீங்கள் தான் செய்யணும் நாங்கள் உங்களுக்கு பின்பக்கமாக நிற்போம் சரிதானே ஓகே என்ன சரி அப்போ நாங்கள் யார் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையும் இந்த வேலை திட்டம் எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு ஃபைனலாக பார்ப்போம் சரி அமுத்தம்மா கரெக்டா இந்த மழை தண்ணி வடிய விட்டுக்கிட பார்த்தி சொல்லுங்கள் இதுக்கு சுற்றி தகரம் அடிச்சிருக்கு இதுக்கு தான் கல் அடித்து கரண்ட் வந்தால் நாங்கள் எடுக்கிறதுக்காக வேண்டி தான் பின்னுக்கும் தகரம் அடிச்சு கிடக்கு அரசு ஒரு வச்சு தான் கட்டுனேன் நான் இப்படிதான் கட்டியிருக்கிறேன் நான் ரெண்டாயிரம் இதை ஃபுல்லாக கல்லை கட்டுவோம் பண்ணுறீங்களோ இனி இதை ஃபுல்லாக கல்லை கட்ட போனால் இது ஃபுல்லாக பிரிக்கணுமோ இல்லை பிரிக்க தேவையில்லை இப்படியே வச்சு கட்டலாம் அப்படி வச்சு கட்டலாம் கட்டினா தான் கரண்ட் எடுக்கலாம் அப்படியே ஆமாம் இல்லாட்டி எடுக்கிறாரு அந்த பாக்ஸ் எல்லாம் வண்டி பூட்டி இருக்கிறான் வயரிங்லாம் கிடக்கு இல்லை வயரிங் எல்லாம் கிடக்கு ரோல் எல்லாம் கிடக்குற வயரிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாரு அது சரி பார்ப்போம் இப்போ நாங்கள் இப்படித்தானே இப்போ நாங்கள் அதிர்ஷ்டவசமாக கதைக்கிறது இப்போ எங்களால் நீங்கள் கேட்ட அடிப்படை தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்கிறக்கான இன்றைய வந்திருக்கோம் இந்த வீடியோவில் பார்க்குறவங்க அந்த ஐயாவுக்கு இந்த கரண்ட் வேலையை நான் செஞ்சு தர போகிறேன்னு சொல்லி விரும்பி வந்தால் நாங்கள் அதையும் செஞ்சு தரோம் சரி தானே முதல்ல எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சந்தோஷப்படுவோம் அப்புறம் மிச்சம் தானாக கிடைக்கும் சரி தானே ஓகே அப்போ நான் விழுக்கிறேன்னா சரி ஓகே 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 இவட்ட போய் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போவோம் சரியில்லை தானே வா பயதானால் என்ன இருந்தாலும் அண்ணே நான் போட்டு பிறகு வாரன் அவன் ஆட்ட ரஞ்சன் பாடு என்ன வேண்டு பார்த்தா பிறகு மிச்சம் செய்வோம்மா கொஞ்ச நாளை சமாளிக்கண்ணே சரியே மரங்களை தம்பி இந்த மாட்டை கொடுத்து இந்த வீட்டுக்காரர் பக்கத்தில் உங்களுக்கு மாட்டால் மனநோய் ஆக்கிட்டே வரியா இந்த பார்வைக்கு என்ன மாட்டு கதையை விடுறீங்க இல்லையே இப்போ தொடர்பு ஆரம்பல நெல்லியடி போலீஸ் மாடுகளை அத்துமீறி எடுத்து சென்ற கமலா அம்மா சரியா பேட்டே பிற எல்லாம் சொல்லி கிடக்கா இதாகி வருதாம்மா அடி இருக்காமா தூளோ ஒன்றும் செய்யல சொன்னதை நான் சொல்லி கிடக்கு
அது தீட்டுது கத்தி தீட்டுது விரட்டுக்கு சரியே ஓ ஆனால் உண்டு கழுத்தில் வெட்டணும்னு சொன்னான் சரியே கால் கையில் தான் நோமலாக இருக்குமாலா சரியே வரட்டே அப்புறம் வார் ஓ ஓ வாயில போய் விரலி மாது கிடைக்காது. ஆனால் அதொண்டு உண்மை என்னத்தை சொன்னாலும் அதொண்டுக்கு நான் உண்மை நாக்கு பிறலாது. நாக்கு பிறலாது. இந்த புள்ளியோட கதைச்சன் மல்ல நான் பார்த்தீங்களா என்ன மாதிரி கதைச்சன் அதான் எங்களோட ஆனால் உண்மைடா மனுஷி என்னத்தை சொன்னாலும் பொய்யன்ற சாமான் இல்லை அதை மட்டும் பிறலாது. வாழ்க்கையிலும் பிறலாது. பாக்கி சாகரண்டே தான் பிறலும் அது ஆகுறண்டை ம் சரி அதான் சரியா என்ன அம்மா ஆளுக்கு கொண்டு எடுங்க. என்ன அம்மா எள்ளுப்பா நான் துண்டு வேலை கடவுள் எள்ளுப்பா துண்டா சத்தி வரும் ஓ தம்பியே இதை பார்த்த மனத்துக்கே சத்தி வருது அப்போ எனக்கு எள்ளுப்பா மனம் ஒட்டே வராது ஓ பணம் பேட்டை போட்டு பிறவாருண்ணா பா எல்லாமே பார்த்து ஒரு சின்ன அலுவல் ஒன்று கிடக்கு செஞ்சுட்டு போகணுன்னு பார்த்தா சரிவா அவ்வளோ அங்கமும் வேதமும் ஓதும் நால்வர் அட இந்த மனுஷி இருக்குடாப்பா அன்றைக்கு நாவப்பழம் கொண்டு எங்கட ரோட்டால போயிடாப்பா கொட்டை உள்ளி நேற்று கண்டையா கேட்ட பழைய காலத்து உளுத்தங்களிகள் ஆமாம் பீக்கர் கணபதீச்சரம் காமுறவே உள்ளொளி பெருக்கி ஆமா சுண்டல் சசி என்ன அதான் என்ன மாதிரி சிவா கிடைக்கிறா சிவா இருக்கிறா இல்லை கருத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லல அப்புறம் பார்த்துருக்கீங்களா வீடியோ உண்டா இப்போ 7 வருஷமாக இங்கே இருக்கிறேன் பொறுங்க வாருங்க பீக்கர் நிப்பாட்டட்டும் ம் பொறுங்க வாரு ஆளுக்கண்டே விஷயம் தெரியாது சும்மா வந்து அம்பிட்டானே பிறகு யாரோ சொல்லியிருக்காங்க அவங்க உதவி செய்யறாக்காண்டு அப்போ அதால் அன்றைக்கு சொல்லல இன்றைக்கு சொல்ல வந்திருக்காருப்பா ஆனந்த கனியே அமத்த கால அதே நோக்கம் என்னது பீக்கர் நிக்கட்டும் போறங்கோ பீக்கர் நிக்குமோ பாடுமோ தொடர்ந்து பீக்கர் நிக்குமோ தொடர்ந்தும் பாடுமோ முடிய சரிதான் சரி சரியா ஹரஹர மகாதேவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லோரும் வாழ்க அந்த நேரம் படிச்ச இப்போ ஞானிக்கிறாவா சரி அலுவல் ஒன்று நடக்குது போலக்கா அலுவல் ஒன்று நடக்குது போலக்கா மழைக்கு ஒன்றும் செய்யலாம் கிடக்குது. அப்போ எங்கே லோன் எடுத்த பிம்புத்தோ இல்லை வச்சியோ லோன் அந்த எடுக்கல மாறிக்கிறேன். இந்த தெய்வங்கள் ஒரு நாளும் உங்களோட காசுகள்லாம் செய்யவே மாட்டீர்கள். என்ன தைக்கிறது நாங்கள் இங்கே பாருங்க உண்மையாக நாங்கள் சமைக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்பயும் கஷ்டப்பட்டு சமைக்கிறீர்கள் என்ன சாப்பிடுவோம் கடையில் வாங்குறானே அம்மாவை கடையில் வாங்கி தின்ன தகுதியே இல்லை. நான் சமைக்க கஷ்டப்பட்டேக்க கடையில் வாங்குறானே சோறு மண்ணைக்கில் பிள்ளைகளும் படிவா சாப்பிடுங்க கடையில் பண்ணுறேன்னா எனக்கு இவ்வளோ காசு வேணும். இங்கே என்ன கூட கிணத்துல தண்ணி வருதா ஓ அப்போ ஃபோன் பண்ணி வரையில்லைன்ட்டு சர்க்கரையில் ஐயோ நாங்கள் தேவையான நேரம் அடிப்போம் தேவையில்லாத நேரம் விடுவோம். தண்ணி வருதா இப்போ பிரச்சனை இல்லை அந்த பொங்கினாங்க எடுத்து ஆ என்ன மூடுறது காரணம் பிள்ளைகளும் கல்ல கில்ல போட்டுடுங்க அதனால தேவைப்படுற நேரம் அப்படியே உயர்த்தி தண்ணி எடுத்து போட்டு வெந்து விடும். என்ன உயர்த்தி எழுது அதை கலட்டி போட்டு அப்படியே மேலே உயர்த்தி ஒன்றை வச்சு அட பாவி ஏன்டா இப்போ அந்த வேலை பார்க்குறீங்க 2 பைப்பை பண்ணி கொழுவேலாமா கடவுளே இதே என்ன அப்படி வசதி வேணுமெண்டா நீங்கள் உந்த கடன் பட்டு உந்த வேலை பார்க்க போறீங்க ஒவ்வொரு நாளும் இப்படி தூக்குவினோமாடாப்பா தூக்கி இதில் வச்சுட்டு அடிச்சு போட்டு 2 தவங்களே நம்ம அந்த வேலை பார்க்குறியல். நான் 500 ரூபா காசு இந்த அலுவலை பார்த்தோம் சரியே ஓமோ 500 ரூபாய்க்கு என்ன பார்ப்பியல் இது வயர் என்ன செஞ்சு எல்லாம் என்ன செஞ்சு
ஓ உங்களுக்கு துப்புரவா ஒன்றும் தெரியாதுவா இங்கிட்டப்பா கடவுளே இந்த கரண்ட் வயர்றாப்பா இது நீங்கள் சின்ன வேலையை பார்ப்பே கடைசியில் உயிர்கள் போராட்டம் வந்துடும். தண்ணி வருதா அப்போ போகும்பா தண்ணி வரையிலேன்ட்டாங்களா பாரு ஃபோன் அடிச்சு சும்மா இருந்தாங்களா வர சொல்லி. ஆத்தி உங்களோட பேர் என்ன? ஓ அதுதான் செல்லக்கிளி விட்டு அடிச்சு கொடுத்த கிணத்துல தண்ணி வரையிலேண்டா அவள் ஊரெல்லாம் சொல்லி திரிகிறாள் போதாரி. கடைசி நம்பர் என்னடா? இங்கே ஒருத்தருங்க அப்படி சொல்ல மாட்டேன்னா அப்போ வாரன் இங்கே யார் டாஷு வேண்டார்? ஓ இங்கே அது இல்லை முக்கியமாக ஒரு விஷயம் கேட்கணும். இங்கே வா இங்கே இவர் இருக்கார் எங்கட யார் இவர் டாஷன்னு கமலாக்கா விட்டு பக்கத்து இருக்க டாஷோ அந்த அப்படி கஷ்டமே. அதுகள் உண்மையில் அவர் 2 பேரும் தானே பிள்ளைகள் எல்லாம் தூரங்கள்ல அங்கங்கே கல்யாணங்க. எங்கள்கிட்ட கமலாக்கா என்னாட்டம்? கமலா என்ன அது கேட்ட நம்பர் இருக்கும் உங்களோட நம்பர். நான் சொன்னேன் எனக்கு பிள்ளைகிட்ட நம்பர் இல்லை. அன்றைக்கு ஒரு நாள் நான் நாவல் படம் உங்களுக்கு தெரியும் தானே அதால் கொண்டு போகிறேன். இல்லை நான் இப்போ என்ன கேட்குறேன்டா கமலாக்கா கஷ்டம் கொண்டு வைக்கிறேன். இதுவும் தாவன் தனியாக இருக்குது தானே அதுக்கு கஷ்டமாக தானே வேண்டா கண்ணும் கண்ணையும் தெரிக்காது கண் தெரிக்காது. இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இது இப்போ வேண்டி வச்சு கிடக்குது. எங்கள் மேரிக்கு சரி வராது. பாப்பம் பைய 2 ஏதோ வர்ற நேரம் காசு அப்போ அதில் தூக்கி உள்ளுக்கு வச்சு விடலாம்டா. அப்போ அது இல்லாமல் தூக்கி வைக்கிறது இங்கே நாங்களே கிடக்கிற கிடம் இல்லை. இது எங்கே தூக்கி அதுதானே அதுதான் எல்லாம் வெள்ளத்தில் கிடந்து ஓங்குறோம். 3 தூணும் பழைய பண்ணி வச்சுக்கலேன். இவ்வளோத்துக்கு மவ்வளோ முடிஞ்சு பாரன். இப்போ இது நீங்கள் வேண்டி வச்சுக்கிறீர்கள் தைப்புறக்க பார்ப்போம்டோ? இல்லை இது நான் கொட்டிலுக்கு வேண்டினான். எந்த கொட்டிலுக்கு? தகரமா? தகரமா எது அதிலான வியாபாரம் இல்லை. இப்போ தூண் என்னதுக்கு? தூண் இதுக்கு தான் வேண்டினாங்க. தூண் இதுக்கு வேண்டிங்க தகரம் அதுக்கா? ஓ அதுக்கு வேண்டி அது நான் சும்மா 5 ரூபா 10 ரூபா சேர்த்துக்கிட்டு வேண்டி வச்சு கிடக்குது. இனி அதுக்கு கம்பிகள் அது. இப்போ தூணை நீங்கள் வாங்கினீங்க தூண் வண்டி என்ன செய்ய போகிறீங்க? தூணை வேண்டி வச்சிருக்கிறோம். இல்லை நான் கேட்குறேன் ஏன் கடனுக்கு தூணை வண்டி வீட்டில் வைப்பான்? இல்லை நாங்கள் பிறகு பைய செய்வோம் தான். அந்த தகரங்களும் வேண்டி இப்போ காசு இருந்த நாடி சிலவழிச்சு போடுவோம். அப்போ துணி எடுத்த நாங்கள் மண் வேணும் சல்லி வேணும். கிடக்கோ கிடக்கு கிடக்கு சல்லி வேண்டி பைய செய்கிறானே. நாங்கள் ஒரே தரமாக செய்யலாது. அப்போ பிள்ளைகளும் படுக்கிறக்கு அங்கே பாருங்க படுக்கிறக்கு இடமும் இல்லை. இனி செய்யவும் மேலாது. இன்னைக்கு 2 தெரியாம கிடக்கு. அதாவது இப்போ நீங்கள் பைய செய்வோம்ண்டு கடனுக்கு தூணை வண்டி வச்சுக்கிறீங்க. கடனுக்கு தூண் வேண்டல. நாங்கள் கொஞ்சம் காசு வேண்டி செய்வோம்ண்டு தான் இதண்ட நாங்கள். அது மற்ற சொல்லிச்சினம் தகரம் இனி மரம் எல்லாம் பில மரங்கள் போடுறதுக்கெல்லாம் பில. அப்போ நான் அதை காசு இருந்தால் சிலவழித்து போடுவேன். அப்போ இதை வேண்டி வச்சு விடுவோம். பிறகும் பைய கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டி ஏதோ செய்யணுமேன்ட்டு முயற்சி எடுத்தேன். முடியாம போச்சு கிடக்குது. அப்போ என் பரேக்கு நீங்கள் மாறி வாங்கினாங்க. சரி பாப்பம் பரேக்கே சொன்னீங்க காசு மாறி வாங்கினான். மாறித்தான் வாங்கினாங்க. 50,000 ரூபா மாறினான். மாறித்தான் வாங்கினார். இல்லை இந்த மரம் இந்த இதுக்கு நேற்று ஒரு 2,000 ரூபா செலவழிச்சு அந்த ஆணிகள் அந்த இதுகள் ஆட்டு வாங்கினீங்க. ஆட்டு வாங்கிங்க அந்த தூரத்தில் வாங்கினாங்க. எங்களுடைய அக்கா வீட்டு பக்கத்தில் அவைகள் கொடுக்குறது. 6 தூரத்தில் எங்களுடைய அக்கா வட்டிக்கு வந்தீங்களோ? வட்டி வட்டிக்கு இல்லை. நான் வட்டி வேண்டையில் இந்த இதை சொன்னேன். ஏன் இவ்வளோத்துக்கும் 50,000 தேவையில்லை? 50,000 எவ்வளோத்துக்கும் தேவையில்லை? இவ்வளோத்துக்கும் தேவையில்லை. இது இங்கே இந்த தகரமும் இந்த தடி இருக்கல இந்த தடிக்கும் மட்டும் 10,000 ரூபா. தகரத்துக்கும் தடிக்கும் 10,000? இல்லை இல்லை இந்த தடிக்கும் 4 தடிக்கும் 10,000 ரூபா. இந்த தகரம் 2,200 ரூபா. 3 தகரம் வேண்டினா வேணா 50,000 பண்ணியல். இப்போ கொஞ்சம் தெரியாத மழைக்கு பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் எனக்கு உண்மையாக நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த மரக்கறி வியாபாரத்தில் எனக்கு பெருசாக அந்த கடைசி எங்களுக்கு சாப்பாட்டுக்கு மட்டும்
சரி இப்போ என்னன்றது கொடுக்க போகிறீங்க மாதிரி இப்பம் பாப்பம் என்ன செய்கிறது எல்லாம் கஷ்டம்தான் என்ன செய்கிறது இந்த பிள்ளைகளுங்க பாருங்க வெள்ளத்துக்கு இது வேண்டிக்கே இப்போ 1 மாத கணக்கு அது தெரியுது பார்க்க இப்போ என்னண்டா யார்கிட்ட வாங்கினீங்க காசு நாங்கள் அங்காம் வாங்கினாங்களே சுயத்திலேயே நான் சில நேரம் பிள்ளைகளுக்கு தேவை என்று சொன்னேன் 5000 10,000 என்று நான் கொஞ்சம் வசதியாக ஆறாக்கள் நான் அங்கே போய் அதுகளை நான் சாதி கேட்கலக்கா நான் கேட்குறேன் எங்கே தேவை அதுகளுக்கு நான் சில நேரங்களில் போய் கூட்டி துடைக்கிறது கொள்வது அவைகிட்ட மாறி வந்தீங்களா அவியல் நீங்கள் தார நேரம் தாங்க கொடுத்துட்டு வரோம் போய் எங்க அவாட்ட பிரச்சனை இல்லை வா இல்லை இல்லை அவன் ஃபோன் நம்பர் இல்லையா ஃபோன் நம்பர் சரியா வா சரி அவன் நீங்கள் பிள்ளை நில்லுங்க அம்மாவோட ஃபோட்டோ வரேன் நாங்களா டக்காண்டு வாங்க எங்கே தூரம் போகணுமேக்கா தூரம் போகணுமே எங்கே நெல்லியடி போகணுமா நெல்லியடி போகணுமே நான் சைக்கிள் இல்லை வந்தேன் அப்போ போக கஷ்டம் இல்லை உங்களோட கதை நெல்லியடி தான் வா போவோம்பா வா கடன்களை நீ வேண்டாங்க சும்மா என்னது அப்படியே முன்னுக்கு வருவா ம் என்ன நான் சும்மா தான் உங்களுக்கு சொன்னேன் இதுக்கு ஏறுங்க சொல்கிறேன் முன்ன இல்லை போண்டா வருங்க சத்தமாக ஏறுற அவளுக்கு நினைக்காதீங்க உண்மையிலே கதாச்சாதம் என்னண்டு இங்கே கதாச்சாதம் சொல்லுங்க என்னண்டு ஒன்று போட்டேன் ஓ சீட்டு 5 ரூபா 10 ரூபா சேர்த்து போட்டேன் ஓ போட்டேன் அந்த சீட்டு எனக்கு விழுந்தது அந்த காசு எடுத்து தான் நான் தண்டேன் தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்ல விரும்ப இல்லை சொன்னேன் அந்த சீட்டு எடுத்து தான் நான் அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கு ஆரம்பத்தில் வந்த ஒரு நாள் அந்த பிரச்சனைப்பட்ட மூட்டம் அந்த கதையில எல்லாம் மாறி சொன்ன குழம்பி தானே எல்லாம் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன் இனி ஒரு நான் போய் சொல்லக்கூடாது பிறகு திரும்பவும் மன்னிச்சு கொள்ளுங்க தெரியாம செஞ்சிட்டீங்களோ நான் சேர்த்து உண்மையாக கஷ்டத்தில் சேர்த்து நான் சீட்டு ஒன்று போட்டேன் என் பிள்ளைகள வைத்த கட்டி சீட்டு ஒன்று போட்டேன் அதில் எனக்கு ஒரு 50,000 ரூபா காசு கிடைச்சது அதுக்கு தான் இந்த தூணம் இந்த தடிகம் எடுத்தேன் தடிகம் இந்த இது 2வது 3வது துண்டு எனக்கு விழுந்தது நான் வச்சு சிதைக்கக்கூடாதுன்றதுக்காண்டி இந்த இது எடுத்தேன் நான் அப்போ எனக்கு மாறணும்னு சொல்லி அப்புறம் வேலையாடுறதான்னு சொல்லி என்ன தெரியாது நான் இது கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கட்டுவேன் யோசிச்சுப்பாங்க நான் உங்களோட விட்ட வாரண்டைக்குள்ளே சும்மா வர மாட்டேனே ஏதாவது ஒரு அலுவலாக தான் வருவேன் என்ன அப்படி வர்றண்டைக்குள்ளே நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தணும் வேணும் அது உங்களுக்கு பிரயோசனப்படும் இல்லை இப்போ நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இந்த கிணறு அடிக்கலைன்னா தண்ணி வரையிலேன்ட்டாங்க அப்போ பார்த்து போட்டு என்னண்டு தண்டி ஏதாவது செய்வோன்ட்டு வந்தேன் நான் வந்த இடத்துல நீங்கள் போய் சொல்லி போட்டிருப்போம் தேவையில்லை நான் அந்த காசு நான் சொல்லணும்னு சொல்லல இல்லை நான் உண்மையாக கஷ்டப்பட்டு 5 ரூபா 10 ரூபா அது உண்மையாக்கா எல்லாருமே அப்படித்தான் நான் ஒன்று சொல்லட்டும் எப்பயும் நேர்மைக்கும் உண்மைக்கும் அளவில்லை அது ரெண்டு நீங்கள் வந்து உங்களோட காசுன்னு சொல்லியிருந்தா கூட நான் வரவேற்றுப்பேன் இப்போ நாங்கள் எல்லாம் உங்களுக்கு செஞ்சு வந்து முடிச்சிட்டோமே நான் இனி உங்களுக்கு இந்த தொடர்பே இல்லை அப்போ நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு சொன்னால் நான் பெருமைப்படுவேன் அப்போ ஏன் போனால் அவர் பொய் ஏன் அப்போ போனால் அவர் பொய்யை சொன்னால என்னது ஏன் தேவையில்லாவே இல்லையேன் சரி அது உண்மைதான் மன்னிச்சு கொள்ளுங்க நான் உண்மையாக நான் சீட்டு ஒன்று போட்டு தான் அதை தண்டேன் இது 3வது துண்டு
அப்போ நான் மற்றது இப்போ முதல் தடவையாக வரும்போது ஒரு சின்ன ஒரு பொய்யை சொல்லி அதில் உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ எக்ஸ்கியூஸ் எல்லாம் தந்து அதெல்லாம் மன்னிச்சு அப்புறம் நான் உங்களுக்கு டாய்லெட்டு கட்டி தந்து கிணறு அடித்து தந்து மோட்டரை பிடி தந்து பிறகு கடைசியாக உங்களுக்கு கையில் கொஞ்சம் காசு தந்துட்டு போய் இன்றைக்கும் மேரி மலை தொடங்கிட்டு நீ இந்த குட்டிலேருந்து நீங்கள் என்ன செய்திகளோ சரியாண்டோட்டு ஒரு அக்காவோட சும்மா காய்ச்சி போட்டு அவன் நிலைமையை பார்த்து கொண்டு வரண்டோட்டு வேற நீங்கள் பிறகு இன்றைக்கு மாதிரி நான் உண்மையாக இந்த வீடை பாருங்க. இப்போ நான் மற்றது இப்போ முதல் தடவையாக வரும்போது ஒரு சின்ன ஒரு பொய்யை சொல்லி அதில் உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ எக்ஸ்கியூஸ் எல்லாம் தந்து அதெல்லாம் மன்னிச்சு அப்புறம் நான் உங்களுக்கு டாய்லெட்டு கட்டி தந்து கிணறு அடித்து தந்து மோட்டரை பிடி தந்து பிறகு கடைசியாக உங்களுக்கு கையில் கொஞ்சம் காசு தந்துட்டு போய் இன்றைக்கும் மேரி மலை தொடங்கிட்டு நீ இந்த குட்டிலேருந்து நீங்கள் என்ன செய்திகளோ சரியாண்டோட்டு ஒரு அக்காவோட சும்மா காய்ச்சி போட்டு அவன் நிலைமையை பார்த்து கொண்டு வரண்டோட்டு வேற நீங்கள் பிறகு இன்றைக்கு மாதிரி நான் உண்மையாக இந்த வீடை பாருங்க. அப்படி சரியான ஒரு இதில் தான் நான் உண்மையிலே இருக்கிறேன். இந்த வீட்டை நீங்கள் பார்த்துருக்கிறீங்கள. அப்போ நான் அந்த அக்காவை கேட்டு இந்த சீட்டு எனக்கு தாங்க இந்த வீட்டை நான் இப்படியா இருந்தாலும் தகரம் என்றாலும் போட்டு இந்த பிள்ளைகளை நிம்மதியாக படுக்க விடணுன்றதுக்காண்டி தான் அதை நான் எடுத்து வெத்தில் நீங்கள் என்ன போயில வரீங்க? பானி போயில சீவகாம் போயில. சரி, அப்போ நீங்கள் பிரச்சனை இல்லை போட்டோம். இது நீ என்ன இல்லை நடந்து முடிஞ்சு வச்சு அப்புறம் வாரம் தண்ணி அடிக்கிற நான் வரேன்னா சரி ஓகே சரி போட்டாங்க. சரி அப்போ முன்னுக்கோ பாரு நான் தந்துடுறோம். சரியா அவ்வளவு உளவியல் தகமையல் வேணும் என்ன வேலையெல்லாம் கையாளுற யோசிச்சுப்பா. ஒரு நிமிஷத்தில் என்னையே குழம்பு வச்சுட்டா அவளுக்கிட்ட வர தெரியுமா? இப்போ நானே யோசித்தேன் என்ன தெரியுமா, இப்போ உண்மையிலே வேண்டித்தான் இருக்காவோ அப்படின்னு மாதிரி நான் யோசித்து என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால் சரி விடுங்கக்கா பிரச்சனை இல்லைண்டு. ஆனால் பிறகு யோசிச்சான்னு இல்லை இதில் ஏதோ ஒரு உருட்டு இருக்குது. நெல்லியடி தானே போனால் பூ உண்டு. அவள் நான் ஏஞ்சிடான் தூரம் உண்டு கேட்டுனான் ஏண்டா அதுவும் ஷார்ட்டாக போடுமா குழந்தைதான். தூரம் உண்டோன்னு நான் போவான் விட்டுண்டு. அப்போ நான் தூரமே அண்ட் அதில் ஒரு சின்ன கிளிக் உண்டாவாக என்னண்டு அப்புறம் தூரம் உண்டோடனே நீ போக மாட்டாங்களாக்கும் அப்படின்ட்டு அதில் ஒரு சின்ன கிளிக் கொண்டு கொடுத்து அதுக்கு பிறகு ஒரு பிரேக்கப் கொடுக்குற ஒரு அதிர்ச்சி கொண்டு கொடுக்குறது தான் திரும்ப நெல்லி அடி தானே வாங்க கொண்டு திரும்ப பயந்து டக்குன்னு அவன் மொழி கொண்டு செடிக்கிச்சங்க ஓத்துங்க. ஐயோ கடவுளே, நான் சொன்னேன் எங்கட சனங்கள் வாழ்க்கையில் திருந்தாதுகள் என்ன. இப்போ ரெண்டே பேர் உண்மையை சொல்லணுன்னா வரைக்க நான் ஒரு அக்காவோட கதைச்சி கொண்டு வந்தான். உண்மையிலே மனச்சாட்சிப்படி பார்த்து இங்கே பாருங்க சரியான வெள்ளம் மண்டைக்குள்ளே அவைக்கும் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டை வந்துட்டு செய்வோம். ஒரு 25,000 ரூபா காசு என்றாலும் வேண்டி கொண்டு உண்மையாக நான் அந்த தகரங்களை எல்லாம் பார்த்துட்டு நினச்சது இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருப்பேன் மரக்கறி விற்று. அப்போ நான் ஒரு 25,000 நான் கொடுத்தேன்னா அந்த கடனை கட்டி போட்டு நிம்மதியாக சாப்பிடுங்களேன்னு நான் நினச்சிட்டு வேற அநியாயமான ஒரு பொய்யை சொல்லி வீணா அந்த காசை விளாந்துட்டேன். இப்போ நாங்கள் இவாக்கு ஆல்ரெடி ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டோம், அது வேறு விஷயம். அண்ட் ஆல்ரெடி இவா ஒரு சின்ன பொய் சொல்லி அதெல்லாம் நாங்கள் பிடிச்சி அதில் மன்னிப்பு கொடுத்து தான் எல்லாம் செஞ்சு கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு திருப்பி அதே பொய் சொன்னபடியா நாங்கள் இன்றைக்கு போன விஷயத்தை நாங்கள் செய்யலை, அது ஒன்றும் செய்யலை. அது அநியாயமாக வாக்கு அந்த ஒரு சின்ன ஒரு கிஃப்டை விளந்துட்டா. என்ன சொல்கிறடாப்பா, எனக்குண்டா சிரிப்படைக்கலாம் போட்டு தெரியுமா, எனக்குண்டா சிரிப்படைக்கலாம். அந்த கோயில் மணியால் இல்லாட்டிக்கு அந்த கடைஞ்சோக்கா இருந்ததுக்குதான் கேட்டில் அதான் டோரத்துலேருந்து சொன்னான் தம்பி குரனைக்காதெங்கோ ஒரு விஷயம் சொல்ல போறேன்ட்டு. எனக்கு தெரியும் தானேடா, அப்போ அவரை கண்ணை பார்த்தா தெரியும் என்ன நடக்குது உள்ளாலேன்று. போன உடனே சொன்னால் மாறினேன்டா, பிறகு சொன்னால் அது தூரத்து அங்கே தாண்டே நான் கேட்காமலே அவள் சொல்லவளுக்கிட்டா பேர் 5,000 10,000 முந்தி அங்கே தான் வாங்குறனான்ட்டு. அதுகெல்லாம் நான் மிஸ்டேக் விட்டுவா. அந்தந்த சின்ன சின்ன பொய்யலால் தான் பாரது வினயன். அப்போ நீங்கள் அம்மா விளந்து போனால் இப்படித்தான் வீடியோ பார்க்குற எல்லாரும், அதாவது உதவி என்று வர எல்லாருக்கும் நான் சொல்லுறேன், இப்படித்தான் உங்களுக்கான சந்தர்ப்பங்களை நீங்கள் இழக்கிறீர்களன்றதை நீங்கள் மைண்டில் எப்பயும் வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் பிடிக்காத வரைக்கும் ஓகே, பிடிச்சிட்டோம்னு சொன்னால் கடைசி நாங்கள் உதவி செய்ய மாட்டோம். இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். உண்மையிலே இன்றைக்கு வந்த உதவியையும் நாங்கள் ஆரம்பித்து வச்சுட்டோம். அதே நேரம் நல்ல ஒரு என்ஜாய், அதாவது நல்ல ஒரு ஃபனியாக இருந்துச்சு. இந்த வீடியோ சம்மந்தான கருத்துக்களை மறக்காமல் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன். பாய்.